പഠിപ്പിക്കുന്ന സ്റ്റോറി പറയുന്നവരെ അല്ലെങ്കിൽ നമ്മളെ ஹாய், வெரி குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? குட் மார்னிங் சார். வாழ்க வளமுடன். நல்லா இருக்குங்க. வெரி குட் மார்னிங் சார். வாழ்க வளமுடன். வெரி குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங். பேக்ரவுண்ட் வாய்ஸ் சண்முகம் சார் இருந்து வருது, மூட் பண்ணிக்கங்க. ஓகே, இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த வந்து நம்ம பார்க்க போறோம். எந்த அளவுக்கு வந்து நீங்க இதை வந்து தெளிவா புரிஞ்சுக்க போறீங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதனால வந்து இந்த டாபிக் வந்து நமக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயமும், அதே டைம்ல வந்து நம்மளோட வாழ்க்கைய பல விதத்துல நம்ம எப்படியெல்லாம் பாதிப்புக்கு உள்ளாயிருக்கிறோம் அப்படிங்கிறத பத்தியும் நம்ம பேச போறோம். உங்களோட மூட்டை ஆன் பண்ணாதீங்க. தேவைப்பட்டா நான் பேச சொன்னா மட்டும் மூட் ஆன் பண்ணுங்க. இல்லைன்னா நீங்க வந்து அந்த வீடியோ வந்து ஆன் பண்ணி இருங்க. எத்தனை பேர் வந்து வீடியோ ஆன் பண்ணி இருக்கிறீங்களோ அது வந்து நமக்கு நல்ல சந்தோஷத்தை கொடுக்கும். ஏன்னா வீடியோ ஆன் பண்ணும்போது உங்களோட முகங்களை பார்க்கும் பொழுது இந்த நாள் வந்து உங்களுக்கும் சிறப்பா இருக்கும், நமக்கும் சிறப்பா இருக்கும். ஸோ அதனால எப்பவுமே வந்து வீடியோ ஆன் பண்ணி இருக்கிறத வந்து மஸ்ட் ஃபாலோ. எஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்குறோம், என்ன டாபிக் அப்படின்னா, ஹவு டு கெட் ரிட் ஆஃப் மென்டல் பெயின். மன வலியிலிருந்து விடுபடுவது எப்படி? இந்த சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம், நம்ம பிசிக்கல் ப்ராப்ளத்துக்கு இப்போ நீங்களும் உங்க ஒரு ஃப்ரெண்டும் வந்து ஒரு 2 வீலர்ல போயிட்டு இருக்கிறீங்க, இல்லைன்னா ஒரு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நபரோட நீங்க போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட்டோ இல்லை அவங்க கீழே விழுந்துறவோ ஏதோ ஒன்று நடக்குது. ஒரு வயசான உங்க தாத்தாவையோ உங்க அப்பாவையோ நீங்க கூப்பிட்டு போறீங்க. போற வழியில பிசிக்கலா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருது. ஸோ அவங்களுக்கு அடிபட்டு காயமாயி ரத்தம் வந்து சதையெல்லாம் பிஞ்சு ஏதோ ஒரு சம்திங் நமக்கு கண்ணுக்கு தெரியுது இல்லையா? அவங்களுக்கு அடிபட்டுருச்சு, அவங்க வந்து ஏதோ ஒரு வேதனையில, அவங்க ஏதோ ஒரு வழியில துடிக்கிறாங்க அப்படிங்கறது நம்மளால உணர முடியுது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், அவங்கள கூட்டிட்டு போய் நல்ல ஹாஸ்பிட்டல், இருக்கலே சிறந்த மருத்துவம், அதை வந்து நம்ம கொடுக்குறோம். நம்ம கிட்ட இருந்து எவ்வளவு காசு போனாலும் பிரச்சனை இல்லை. நம்ம என்ன சொல்லுவோம், எங்க கிட்ட இருக்கிற எவ்வளவு சொத்து வேணாலும் எடுத்துக்கங்க, எப்படியாவது எங்க அப்பாவை காப்பாத்தி கொடுத்துருங்க, எப்படியாவது எங்க அம்மாவை காப்பாத்தி கொடுத்துருங்க சொல்றோமா இல்லையா? அப்படித்தானே? அந்த சிச்சுவேஷன், ஒரு குழந்தை பிறக்குது, அந்த இடத்துல ஏதாவது ஒரு கொஞ்சம் கிரிட்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா எப்படியாவது என் குழந்தைய காப்பாத்தி, அதுக்காக என்ன செலவு பண்ணாலும் பிரச்சனை இல்லை, நாங்க என்ன சொத்தை இழந்தாலும் பிரச்சனை இல்லை, நாங்க வந்து உடனடியா அதை செஞ்சே ஆகணும். டாக்டர் சொல்றாரு பெரிய சர்ஜரி, பெரிய அமௌண்ட், லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் தேவை, உடனே நீங்க கொடுத்துடுறீங்க. இது என்னன்னா, அந்த உயிரை காப்பாற்றுவதற்கு, அந்த உயிருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய வலிகளை, அந்த சங்கடங்களை, அது வேணும், இது ரொம்ப ரொம்ப முக்கியம், அவங்க மேல எவ்வளவு கோபம் இருந்தாலும் என்ன இருந்தாலும் நம்ம வந்து ஒரு ஆக்ஷன் எடுத்து அவங்கள எப்படியாவது நீங்க காப்பாத்துறதுக்கு முயற்சி செய்றீங்க. எஸ் ஆர் நோ? ஒரு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட்டை நம்ம கொடுத்துட்றோம். எஸ் சார். ஆனா நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய உங்களுடைய கணவன், மனைவி, அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, குடும்பம் யாரா இருந்தாலும் சரி, அவங்க எல்லாம் வந்து சில இடங்கள்ல கடுமையான மன வலியில இருக்கிறாங்க இல்லையா? மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. அங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு, அங்க கேர் எடுக்கிறதுக்கு, அங்க உங்களுடைய நிலையை சரிப்படுத்துறதுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க? யாராவது உங்களுக்குள்ள சொல்ல முடியுமா? யாராவது ஒருத்தராவது சொல்ல முடியுமா, என்னுடைய வழிகளை உணர்வதற்கு இத்தனை நபர்கள் என்னோடு இருக்கிறார்கள்? யாராவது கை தூக்க முடியுமா? இங்க சும்மா கமெண்ட் பண்ணுங்க, ஏதாவது பேசுங்க.
இருக்காங்களா? வலிகளை உணர்ந்து உங்களுக்கு கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு, உங்களுக்கு உண்டான அந்த வலிகளை, அந்த சங்கடத்தை சரி பண்றதுக்கு யாராவது இருக்காங்களா? உங்களுக்கு ஒரு பிரச்சனை, எஸ் கண்ணு சொந்தக்காரங்க எஸ் தான் சார் சார், இருப்பாங்க. ஏன் எஸ் சார், தன்னோட அப்புறம் குடும்பமே தான் சார். குடும்பத்தில் உள்ள அத்தனை பேர்களும் துடிச்சு போயிருவாங்க சார். இல்ல அடிப்பட்டதுக்காக இல்லம்மா, உங்க மனசுல ஒரு வலி இருக்கு. மனசுல மனசுல எத்தனை பேர் இருக்காங்க? உங்க அது மன வலியின் உணர்வு இருக்கு. மனவெளி அவங்கவுங்களே தான் சார் உணர்ந்து வெளியே வர முடியும். உடல் வலிக்கு இத்தனை பேர் வந்து துடிச்சு போறாங்கல்ல, மனவலிக்கு யார் இருக்கிறா? நாமளே தான் Yes, சார் சொல்யூஷன். நம்மளே தான். நமக்கு யாரும் இல்ல, வெளியே இருந்து யாருமே இல்ல. இருப்பாங்க சார். அதை முழுமையா உணர முடியாது சார், வலிய. முழுமையா உணர முடியாது. எஸ் சார், ஓரளவுக்கு உணருவாங்க, முழுமையா அவங்களால நம்ம வலியை உணர முடியும். எஸ் எஸ் சார். முதல்ல அப்போ வலிக்குதுன்னு வலிக்கும் அப்படின்னு உணர்ந்தாதான் முழுசா உணர்றதும் பகுதியா உணர்றதும் சார். சில நேரத்துல இந்த விஷயம் இவங்களுக்கு வலி கொடுக்கும்னே உணர மாட்டாங்க. எஸ், தான் கரெக்ட், தான் கரெக்ட். நமக்கு வலிக்குதுன்னு கூட அவங்களுக்கு தெரியல, ஆனா வார்த்தையை கொட்டிட்டு இருக்கிறாங்க இல்லையா? இப்போ நீங்க ஒரு சபைக்கு போறீங்க. சபைக்கு போகும்போது உங்க சொந்த அண்ணன், சொந்த தம்பி, அவரு நல்லா இருக்கிறாரு, அவரோட குழந்தைகளுக்கெல்லாம் கரெக்டான ஜாப் கிடைச்சிருச்சு, அவங்க வாழ்க்கை செட்டில் ஆயிருச்சு, அவங்க எல்லாமே ஓகே தான். உங்க பையன் 10th ஃபெயில், உங்க பொண்ணு கல்யாணம் ஆகி ஆகிராம இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரச்சனையாகி உங்க வீட்டுல இருக்காங்க. என்ன பண்ணுவாங்க? அங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க நிக்க வச்சு அத்தனை பேத்துக்கு முன்னாடி என்ன எப்படியாவது பாஸ் ஆயிருவானா, உருப்பிட்டுருவானா? இதுக்கெல்லாம் வாழ தெரியுமா? என்னெல்லாம் வலி நமக்கு வருதுன்னு தெரிஞ்சுட்டே சில சமயங்கள்ல இது நம்மளை கஷ்டப்படுத்தும், நம்மளை கேவலப்படுத்தும்னு தெரிஞ்சுட்டே நம்மளை அப்படியே குத்தி குத்தி பார்ப்பாங்க இல்லையா? எஸ்ஆர்னோ? உங்களை அவங்க சில சமயங்கள் நினைச்சுக்குவாங்க, இப்படி சொன்னா நீங்க நல்லாயிருவீங்களா? எப்படி? அவங்க எதுக்காக உங்களை குத்துனாங்க? நீங்க நல்லாயிருவீங்களாமா, அதுக்காக உங்களை குத்தி பார்ப்பாங்க. அந்த வழிய யாருக்கிட்டையாவது நீங்க ஷேர் பண்ண முடியுமா? யாராவது உணர்வாங்களா உங்களோட வழிகளை? நினைச்சு பாருங்க. எள்ளி நகையாடுவதற்கு 1000 பேர் இருக்கிறாங்க இல்லையா? எஸ்ஆர்னோ? அப்படிதானே? எஸ் சார், எஸ் சார். ஆனா அந்த மனசை உணர்றதுக்கும் அந்த வலிகளை சரிப்படுத்துறதுக்கும் யாருமே இல்லை. ஏன்னா நமக்கு அந்த வெளியே நடந்த ஒரு ஆக்சிடென்ட்டை எல்லாத்தாலையும் பார்க்க முடியுது, காயத்தை பார்த்து சங்கடப்பட முடியுது, வேணா ட்ரீட்மெண்ட்டுக்காக பண உதவி செய்ய முடியுது, நம்மளோட வலிகளை அவங்க வலிகளா உணர முடியுது. யாராவது சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு பெரிய கேன்சர் வந்துருச்சு, கிட்னி ஃபெயிலியரு, அவங்களுக்கு ஏதாவது பண உதவி செய்யணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், உடனே எல்லாரும் சேர்ந்து 100, 500, 1000, 2000, ஒரு 10,000, யாராரோ கண்ணுக்கு தெரிஞ்ச நபர், கண்ணுக்கு தெரியாத நபர். எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு பொண்ணுக்கு பைத்தியம் முடிச்சிருச்சு, நீங்க எல்லாரும் பணம் போடுங்க. எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்கா சார்? ஏதோ ஸ்ட்ரக் ஆன மாதிரி தெரியுதா? என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்கா? ஒரே நிமிஷம். வாழ்க வளமுடன் சார். கிளியரா இருக்குங்க சார். ஓகே ஓகே. எனக்கு என்னோட கிளியரா இருக்குங்க சார். வீடியோ பவுஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு, அதனால. ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு மென்டல் டிசார்டர் வந்துருச்சு,
யாராவது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா? சண்முகியா வந்து இது ஓபன் பண்ணிக்கிறாருங்க. ஆமா, ஆடியோ அப்பப்ப அவர் ஓபன் பண்ணி வச்சுக்கிறாரு. அவரோட பேக்ரவுண்ட்ல பயங்கர சவுண்ட். சார் நீங்க மூட் ஆன் பண்ணாதீங்க சண்முகம் சார். ஓகே. அது மாதிரி விஜயலட்சுமி மேம் உங்களோடது ரெண்டுனா ஓப்பனா இருக்கிறதுனால அதுலயும் எக்கோ வருது. ஸோ அதுவும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நான் அதை ஆஃப் பண்ணிட்டேன், இருந்தாலும் அதனால எக்கோ அதிகமாக வருது. நம்ம ஒரு நபர்கிட்ட போய் நமக்கு இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை இருக்கு, சைக்கலாஜிக்கலா ஒரு டிஸார்டர் இருக்கு, இந்த மாதிரி ரொம்ப நான் வந்து தோத்து போயிட்டேன், எனக்கு வந்து இதெல்லாம் வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, எனக்கு வந்து மன ரீதியா ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, இப்படி எல்லாம் சொல்லி இதெல்லாம் எப்படி எனக்கு பேலன்ஸ் பண்றதுன்னு தெரியல, ஏதாவது பண்ணி எப்படியாவது நான் ஏதாவது செய்யணும். இதெல்லாம் ஒரு விஷயமாப்பா? போய் இதுக்கெல்லாம் நீ வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கிற? ஏன் இதெல்லாம் போய் யாராவது சொல்லுவாங்களா? யாராவது இதெல்லாம் வந்து இது மாதிரி 1000 பேர் 1000 லட்சம் பேர் வந்து பயங்கரமா கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க. இந்த கஷ்டமெல்லாம் ஒரு கஷ்டமா? இதையெல்லாம் நாங்கெல்லாம் கடந்து எவ்வளவோ கடந்து நாங்கெல்லாம் வந்ததுதான். ஆனா பெருசா நீ பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சிம்பிளா உங்களை கஷ்டப்படுத்திடுவாங்க. அப்படிதானே? அந்த மன வலிய யார்கிட்டயாவது சொன்னா இறங்குமே, கொஞ்சம் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணலாமே, ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்குமே அப்படின்னு ஒரு குமுறலுக்காக போய் ஒரு மனுஷன்கிட்ட போய் மனசுட்டு பேசினா அவங்க சொல்ற வார்த்தை இதுவா இருக்கும் இல்லையா? நம்மள என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி கஷ்டப்படுத்துவாங்க. இதெல்லாம் ஒரு விஷயமா? இதெல்லாம் ஒரு பெரிய இதா? நீங்களே உங்க பையன்கிட்ட சொல்லியிருப்பீங்க, உங்க மனைவிட்ட சொல்லியிருப்பீங்க, உங்க குழந்தைகள்கிட்ட இதே டோன்ல நீங்க பேசியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பேசுறதுனால அவங்க மன வலி சரியாயிருமா அப்படின்னா கண்டிப்பா சரியாகிறது கிடையாது. அதுக்கு பதில் ப்ரெஷர் கொடுக்குறாங்க. ஒரு பையன் வந்து சொல்றான், அப்பா எனக்கு புரிய மாட்டேங்குது, என்னால வந்து அது மார்க் எடுக்க முடியல என்னால அப்படின்னு சொல்றான். ஆனா நீங்க என்ன சொல்ற, நீ எடுத்தே ஆகணும். எனக்கே அனுபவம் இருக்கு. என்னன்னா, நான் போய் எங்க அப்பாட்ட சொல்றேன், அப்பா என்னால அந்த கெமிஸ்ட்ரியும் பிசிக்ஸும் என்னால அட்ஜஸ்ட் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டியூஷன் போறாங்க, அந்த சார் வந்து டியூஷன் இருந்தாதான் முடியுங்கிறாரு. எங்க அப்பா விடவே இல்லை, ரொம்ப மார்க் கம்மியா போச்சு. என்ன சொன்னாங்க அப்படின்னா, உட்கார்ந்து நிறைய படி, ஊர் சுத்தாத, டைம் வந்து அதுல ஸ்பெண்ட் பண்ணு அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. கடைசியா மார்க் கம்மியானதுக்கு அப்புறம் கூப்பிட்டு ஒரு லேடி டீச்சர்கிட்ட கொண்டு போய் வெளியே கொடுத்தாங்க. ஸோ அதுவும் வந்து பிரச்சனையா மாறிச்சு. அந்த மாதிரி புரியாம, அதாவது சிச்சுவேஷன் என்னங்கிறதே அனலைஸ் பண்ணாம சுயமா ஒரு ஐடியாவை வச்சுக்கிட்டு அடுத்த நபர்களை வலிக்க வைப்பாங்க, சங்கடப்படுத்துவாங்க. ஏன்னா இது இருந்தாதான் நடக்குங்கிற ஒரு சூழல். ஆனா இதை நடத்தாமையே இவங்க அட்ஜஸ்ட் பண்றதுக்கு ஒரு சூழலை ஏற்படுத்திட்டே இருப்பாங்க. உங்க குழந்தைகளுக்கும் நீங்க அது பல இடத்துல நீங்க செஞ்சுட்டு தான் இருக்கிறீங்க. உங்க குழந்தைகளை கஷ்டப்படுத்திட்டு தான் இருக்கிறீங்க. ஏன்னா உங்களால அதை வந்து ரியலைஸ் பண்ண முடியுது இல்லை, உங்க மனைவிய உங்களால ரியலைஸ் பண்ண முடியுது இல்லை, உங்க கூட இருக்கக்கூடிய தாய் தகப்பனை, அவங்களோட சூழலை. உலகத்திலேயே நான் பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, வயதானவர்களுக்கு தேவை செவி சாய்க்கக்கூடிய ஒரு மனிதர், அவ்வளவுதான். அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டே வேண்டாம். தெரியுமா உங்களுக்கெல்லாம்? ஒரு 60 வயசு 65 வயசு மேல ஆயிடுச்சுனாலே அவங்களோட மனநிலை என்னவா இருக்கும்னா, நம்ம சொல்றதை கேட்கறதுக்கு ஒரு ஆள் வேணும். உங்களுக்கும் அதே நிலைதான், ஞாபகம் வச்சுக்க. அவங்களோட மனநிலையில ஒண்ணுதான் இருக்கும். ஏன்னா பாருங்களேன், நீங்க வந்து ஒரு 28 வயசு இல்லைன்னா ஒரு 30 வயசு கல்யாணமாகி குழந்தை பெற்று அதுக்கப்புறமா அதை வளர்த்தி அதுக்கப்புறம் திருமணம் கொண்டு வந்து அதுக்கப்புறம் அவங்களோட பேத்தி பேரனை பார்த்து நீங்க பயங்கரமா சம்பாரிச்சு பெரிய சாம்ராஜ்யம் உருவாக்கி என்னென்னமோ பண்ணியிருப்பீங்க, எவ்வளவு பேசியிருப்பீங்க, எத்தனை பேர்த்துக்கிட்ட நீங்க கம்யூனிகேட் பண்ணியிருப்பீங்க.
ஆனா அந்த ரிட்டையர்மெண்ட் லைஃப் அந்த இடத்துக்கு வரும்போது நீங்க சொல்ற வார்த்தையை கேட்கறதுக்கு ஒரு ஆளு இல்ல. அங்கதான் அவங்க தோத்து போறாங்க. வயசானவங்க தோத்து போறதுக்கு ஒரே காரணம் என்னன்னா, நான் எவ்வளவோ சாதித்த நபர், எவ்வளவோ பேசின நபர், நான் சொல்றது 1000 பேர் கேட்ட நபர், என்னோட வார்த்தையை இன்னைக்கு யாருமே கேட்கறதுக்கு யாருமே இல்லை. அப்படிங்கிற அந்த ஒரு மன வலிதான் அவங்கள பெரிய ஒரு நோயாக மாற்றுகிறது. நம்ம உடல்ல ஏற்பட நிறைய நோய்களுக்கு காரணம் என்னன்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்மளை வெளிப்படுத்த முடியல, நம்மளை வெளிப்படுத்த முடியல. இங்க அங்கதான் அந்த பாயிண்ட் ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா இவ்வளவு நாள் நீங்க தொழிலை வெளிப்படுத்தல, உங்களோட ஸ்கில்ல வெளிப்படுத்தல. உங்க ஸ்கில்ங்கிறது யாரு? உங்க பேஷன்ங்கிறது யாரு? நீங்க தான். அது நீங்க தான் உங்களுடைய அந்த வெளிப்படுத்தலுக்கான பேஷன், நீங்க தான் ஸ்கில்லு. உங்க பிரெயின்குள்ளதான் இருக்குது, வெளியவா இருக்கு. ஒரு ரிமோட்ல, ஒரு கம்ப்யூட்டர்ல ஒரு ஒரு ஆட்டோமேட்டிக் மிஷின் பயங்கரமா வேலை செய்யுது அப்படின்னா, அந்த வேலை செய்யக்கூடிய மிஷினு யாருனால வேலை செய்யுது? ஜஸ்ட் 1 2 4 அடிக்கணுமா இருக்கும். இந்த 1 2 4 அடிக்கிறது ஒரு மனுஷனோட செயல். அதே மாதிரிதான் உங்களுடைய எல்லா நிகழ்வுகளுமே உங்களுடைய செயல். அப்போ உங்களுடைய ஸ்கில் ஆக்சுவலா நீங்க அது ஒரு குறிப்பிட்ட வயசுல ஸ்கில் எல்லாம் போயாச்சு, ஜாப் எல்லாம் போயாச்சு, சம்பாதிக்கவும் செஞ்சாச்சு. ஆனா நீங்க தனிமையில உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு இப்போ ஒரு வேலையும் இல்லை. ஏன்னா அக்கௌண்ட்ல பணம் இருக்கு, எடுக்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது, குழந்தைக்கு காசு கொடுக்குறாங்க, அதை வாங்கி சாப்பிட வேண்டியது, அவங்க என்ன தராங்களோ அப்படி சாப்பிட வேண்டியது. ஏன்னா ஒரு டைம்ல உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா டக்குன்னு வண்டி எடுத்து 25 கிலோமீட்டர் போய் அந்த சேட்டுட்ட, அந்த கந்தன் பானிபூரியில போய் பானிபூரி சாப்பிடுவீங்க. 20 கிலோமீட்டர் டிராவல் பண்ண யாரும் கேள்வி கேட்கறதுக்கு இல்ல. ஆனா ஒரு வயசானவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு, ஏஜ்ல இருக்கிறாருன்னா அவர் இந்த 20 கிலோமீட்டர் போறதுக்கு பதில் சொல்லும். வாய்ஸ் கேட்கல சார். இல்ல நான் பேசல, பேசினாதானே வாய்ஸ் கேட்கும். இப்ப வாய்ஸ் கேக்குதா? கேக்குது சார். அதான் ஏன் சார் அந்த சிச்சுவேஷன் பீட் பண்ணி வர முடியாதுங்களா சார்? ஏஜ் ஆன பிறகு. அத 1 by 1 சொல்றேன். நான் கொஞ்சம் மூச்சு எடுக்கணும் இல்லையா? சார் நானு தேங்க்யூ சார். அந்த டைம் கண்ணீர் என்பது, எஸ் வெரி குட் மார்னிங். கண்ணீர் என்பது ஒரு ஆன்மாவின் மனவலி. கண்ணீர் என்பது நம்மளுடைய ஆன்மாவின் மனவலி. நம்ம மனவலி, நம்ம கண்ணீர் என்பது ஆன்மாவின் வலி. பாத்தீங்களா? இன்னர் சோலோட ஃபீலிங்ஸ் தான் கண்ணீர். அதனால சொல்றது, அழுக வருதா அழுதுரு, அழுக வருதா அழுதுரு, அதை தடை பண்ணாத, அதை நிறுத்தாத, அதை ஹோல்டு பண்ணாத, அதை எப்படியாவது வெளிப்படுத்திரு. ஏன்னா அந்த கண்ணீர் ஏன் அவ்வளோ வேல்யூவா இருக்குன்னா, அது உங்களுடைய சோலோட வலி. உடம்புல இருக்கிற வலி நம்ம ஆக்சிடென்ட்ல பார்த்துட்டோம் இல்லையா? ரத்தம், சதை கிழிஞ்சது, காயம், சர்ஜரி, என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் பிசிக்கல். அந்த பெயின் எல்லாம் பிசிக்கல். ஆனா நம்மளோட அந்த ஆன்மாவுடைய மனசோட உள்ள இருக்கக்கூடிய அந்த நிகழ்வோட வழி எப்படி வெளிப்படுத்துகிறது அப்படின்னா கண்ணீரின் வழியாக. அதான் அந்த கண்ணீருக்கு அவ்வளோ வேல்யூ. சொல்லுவாங்கல்ல, அப்படியே கண்ணுல ரத்தம் வடிஞ்சிருச்சு. கண்ணுல என்னைக்காவது யாருக்காவது ரத்தம் வடிக்கும்? தண்ணி தான் வரும். ஆனா அது ரத்தத்துக்கு ஈக்குவலண்டா சொல்றாங்க. உடல்ல இருக்கக்கூடிய நீர் ரத்தமாக இருக்குது. கண்ணீர், கண்ணுல இருக்கக்கூடிய நீர் தண்ணீராக இருக்குது. ஸோ அதை நம்ம கால்குலேட் பண்ணும்போது, கம்பேர் பண்ணும் பொழுது அதை என்னன்னு சொல்றாங்க? ஸோ இங்க கரண்ட் போயிடுச்சு, தெரியுதுல்ல? என்ன லைட் ஆன் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
தெரியுதுங்க சார், ஓகே நல்லா தெரியுதுங்க. ஓகே, அப்போ அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இல்லைன்னா எக்ஸ்ட்ரா நம்ம இந்த எமர்ஜென்சி லைட் இருக்கு, அதை போட்டுக்கலாம். போதுங்க சார், தேங்க்யூ சார். போதுமில்ல? ஓகே ஓகே ஓகே. போதுங்க. 2 மினிட்ஸ் இதே கிளியரா இருக்கு, தெரியுது. எனக்கு தான் கண்டு தெரிய மாட்டேங்குது. அப்போ நம்மளுடைய அந்த கண்ணீர் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய வலி அல்ல, மனதின் வலி, நம்மளுடைய சோல், நம்மளோட ஆன்மாவின் வலி. நம்ம ஆன்மாவின் வலிதான் நமக்கு வந்து கண்ணீராக வெளிப்படுகிறது. அப்ப இந்த ஒரு கண்ணீருக்குமே வந்து நாம கண்டிப்பா பதில் சொல்லணும் இல்லையா, ரெஸ்பான்ஸ் பண்ணணும். ஏன்னா வயசானவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி அவங்களோட வலிகள் வந்து சம்டைம்ஸ் உட்கார்ந்து அப்படியே அழுதுகிட்டே இருப்பாங்க. ஏன் அழுகுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது, நான் பார்த்துருக்கேன். அதனால தான் நான் சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட எல்லாம், என்கிட்ட ரொம்ப காலம் என்னோட நண்பர்கள் யாருன்னா வயசானவங்களாக தான் இருந்தாங்க அப்படின்னு. அவங்களோட பிளஸ்ஸிங்ஸ் எல்லாம் தான் இதெல்லாம் நிறைய எனக்கு அறிவு கிடைச்சிது. அவங்களோட உட்காந்து பேசிகிட்டு இருப்பேன். ஏன்னா எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தாரு, அதே மாதிரி என்னோட குரு அவங்கெல்லாம் வந்து எனக்கு எப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க. கேட்குறக்கு ஆள் இல்லைப்பா, கேட்குறக்கு ஆள் இல்லை. அவங்கக்கிட்ட ஜஸ்ட்டு என்கிட்ட என்னோட கிளினிக்கில் வர்ற பேஷண்ட்ஸு எதுக்கு வருவாங்க அப்படின்னா, ஒரு 10 நிமிஷம் உன்னை பார்க்கணும். எதுக்கு வருவாங்க? 10 நிமிஷம் என்ன பார்க்கணும். அவங்க ரொம்ப வயசானவங்க, ரொம்ப எங்கள் இதில் சொல்லணும்னா ஆன்மீகத்தில் வேற மாதிரி இருக்கிற ஆளுங்க. 24 மணி நேரம் கடவுள் அப்படியே ஜெபிச்சுட்டே இருக்கக்கூடிய அந்த மாதிரியான மனிதர்கள். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒன்று ஜஸ்ட் ஒன்று பார்க்கணும்னு வந்தேன் அப்படிம்பாங்க. கமான் கமான் வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 15-20 நிமிஷம் உட்காந்து அப்படியே பேசிகிட்டே இருப்பாங்க. அவங்க பேசினது ஆக்சுவலாக என்னவா இருக்கும் அப்படின்னா, அதில் தான் ஒரு பயங்கரமான பியூட்டி இருக்கும். போன வாரம் இல்லைன்னா போன மாதம் அவர் இங்கே வந்திருப்பார், வந்து அதே சப்ஜெக்ட் தான் பேசுவார், பேசிட்டு போயிடுவார். திரும்பவும் 15 நாளுக்கு அப்புறம் வருவார், அதே தான் பேசுவார், பேசிட்டு திரும்ப போயிடுவார். எனக்கு தெரியும் அவர் அதுதான் பேச வராரு, அதையே தான் திரும்ப திரும்ப பேசுவாருன்னு தெரியும். இருந்தாலும் நான் உட்காந்து கேட்டுகிட்டே இருப்பேன். கேட்டுட்டு அதுக்கு உண்டான அன்னத்தை ஒரு ஐடியாவில் ஒரு சொல்யூஷன் சொல்லிட்டு, இப்படியெல்லாம் பண்ணுங்க சரியாயிரும், அப்படியெல்லாம் இருங்க சரியாயிரும் அப்படின்னு சொன்னோன்னே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். தேங்க்யூ, உன்னை பார்த்ததுலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிம்பாங்க. ஓகே நைஸ். ஃபீஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான். என் ஃபீஸ் தான் நான் சொன்னேன்ல எக்கச்சக்கமாக வாங்குவேன். ஆனால் இவங்கள்ட்ட எல்லாம் ஃபீஸ் வாங்குறது இல்லை, சும்மா வருவாங்க. இந்த மாதிரி நிறைய நபர்கள். அப்போ சில சமயங்கள்ல மன திருப்தி ஆகுது. எஸ், சும்மா அவங்க வந்து ஆக்சுவலாக ஒன்று தான் பேசுவார். ஒருத்தர் வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் வச்சிருக்கிறார். அவர் அடிக்கடி என்கிட்ட வருவார். அவர் வந்து சொல்ல, எனக்கு நோயெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கிறேன், உங்களை பார்க்கணுன்னு தோணுச்சு அதனால வந்தேன், சும்மா பேசலாமா அப்படிம்பாரு. உட்காருங்க அப்படின்னு. அப்போ உட்காந்துட்டு சொல்லுவார், அந்த பக்கெட்டு வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணேன், அதில் ஒரு 85 lakhs போயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இப்போ தான் முறம் ஸ்டார்ட் பண்ணேன், அது பரவாயில்ல நல்லா போகுது. இப்படி ஏதாவது ஒரு கதையை சொல்லுவார். அங்கே வந்து ஒரு 65 lakhs பேலன்ஸ் ஆகி போச்சு, நானும் ட்ரை பண்ணுற, பசங்க சொன்னால் கேட்கறது இல்லை, இப்படி ஏதாவது கதையெல்லாம் சொல்லுவார். இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை, ஏன்னா நான் ஒரு டாக்டரு உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் இல்லையா, எனக்கு வெளியே 10 பேர் ஆல்ரெடி வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க. இதுக்கு இடையில வந்து இவர் உட்காந்துட்டு இதெல்லாம் பேசுவார். பேசிட்டு சரி நம்ம கொஞ்சம் இயற்கை அந்த பொருளெல்லாம் விற்கிறதுனால நான் ஒரு 2 சோப்பு வாங்கிக்கிறேன் அப்படிம்பாரு. சரி வாங்கி அப்புறமா போயிடுவார். பெரிய இண்டஸ்ட்ரியல் ஓனர், 2 பெரிய பெரிய குடோன் வச்சிருக்கிறாரு, லாக்ஸில் டர்ன் ஓவர் டெய்லி நடந்துட்டு இருக்குது, அவருக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எல்லாம் இருக்குது. ஆனால் வருவார். மனிதர்களுக்கு தேவையே என்ன தெரியுமா? கம்யூனிகேஷன், சோசியல் கம்யூனிகேஷன். ரொம்ப பெரிய அனுபவம் எனக்கு அதெல்லாம். அப்போ நம்ம வலிகள் வரும் பொழுது நம்ம யார்கிட்ட போகிறோம்? நம்மளோட சங்கடங்கள் வரும்போது யார்கிட்ட போகிறோம்? ப்ரேயர் இல்லையா, கடவுள்கிட்ட போகிறோம். கடவுள்கிட்ட போய் நமக்கான கவலைகளை, இழப்புகளை, நம்ம அந்த வலிகளை, சங்கடங்களை, வேதனைகளை நம்ம போய் கடவுள்கிட்ட சொல்லி அழுகிறோம். இப்படியெல்லாம் ஆயிடுச்சு, இப்படியெல்லாம் போச்சு, இப்படியெல்லாம் வந்துச்சு,
இதெல்லாம் நான் செஞ்சேன், இதெல்லாம் சரியாகல. இந்த மாதிரி பல விதமான மன வலிகளை வந்து நம்ம யார்கிட்ட போய் சொல்லி அழுகுறோம்? அழுகுதான் செய்வோம் இல்லையா? அந்த கண்ணீரோட அந்த விலையே அங்கதான் இருக்குது. கடவுள்கிட்ட போய், உங்களை படைத்த அந்த நபர்கிட்ட போய் நீங்க அங்க வந்து எனக்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்குது, அப்படியாச்சு இப்படியாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பல விஷயங்களை சொல்லி சங்கடப்படுறோம். இந்த மன வலிகளை சரிப்படுத்துவதற்கு யாருமே இல்லை. ஆனா நம்மனால நம்ம சில விஷயங்களை சரிப்படுத்த முடியும். அப்ப நமக்குள்ளார எதற்கு, எப்படி, எதனால், என்று அப்படிங்கிற ஒரு சில கேள்விகளை, இந்த ஒரு 4-5 கேள்விகளை நம்ம தெளிவா புரிஞ்சுட்டு, நம்ம இது எதனால நமக்கு இந்த பிரச்சனை வருது, எப்படி வருது, எங்கிருந்து வருது, எதன் மூலமாக வருகிறது அப்படின்னு நம்மளை வந்து கொஞ்சம் ரியலைசேஷன் பண்ணி நம்மளை சரிப்படுத்துவதற்கு நம்ம முயற்சி செய்யணும். எஸ் ஆர் நோ? ஏன்னா வேற யாரும் இல்லை, வேற யாரும் உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு இல்லை. ஏன்னா இந்த மன வலிகளை உணர்வதற்கு கூட மனிதர்கள் இல்லை, மருத்துவம் இல்லை, டெக்னாலஜி இல்லை. சைக்காலஜி டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவரு ஏதோ புக்கை படிச்சு வச்சிருப்பாரு. நான் அதான் சொல்றேன், செல்ஃப் ஹீலிங் கிளாஸ் நடத்தும் போது உங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பேன் இல்லையா? செல்ஃப் ஹீலிங் கிளாஸ்ல சொல்லி கொடுப்பேன். செல்ஃப் ஹீலிங் அப்படின்னாலே அது வந்து நம்மளும் பைத்தியம் இல்லை இல்லையா? we are talentized persons. நம்ம வந்து யாரும் வந்து கம்மியான நல்லா கிடையாது. நமக்கு ஆல்ரெடி நிறைய அறிவு இருக்கு, திறமை இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா இந்த செல்ஃப் ஹீலிங் அப்படின்னால எல்லாரும் உங்களுக்கு என்ன சொல்லி வச்சிருக்காங்க அப்படின்னா, உடலில் இருக்கக்கூடிய வலிகளை சுயமாக சரி செய்வது அப்படின்னு ஒரு கான்செப்டை சொல்லி வச்சுட்டாங்க. அதெல்லாம் நீங்களே உங்களுக்கே செல்ஃப் ஹீலிங் எல்லாம் பண்ணிக்காதீங்க, டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி மருந்து வாங்கி சாப்பிடுங்க இல்லையா? அப்படிதானே சொல்லுவாங்க. டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி மருந்து வாங்கி, செல்ஃப் ஹீல்லாம் பண்ணக்கூடாது. அப்ப நம்ம மைண்ட்ல அப்படியே சொல்லி 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 இந்த செல்ஃப் ஹீலிங் அப்படின்னாலே அது வந்து முழுக்க முழுக்க உடல் ரீதியான பிரச்சனைகளை சரி செய்யக்கூடியது. என்ன சொல்லி வச்சுட்டாங்க? உடல் ரீதியான ப்ராப்ளத்தை சரி பண்றதுக்கு மட்டும்தான் இந்த செல்ஃப் ஹீலிங்கிறது உபயோகப்படுது. செல்ஃப் ஹீலிங் அப்படிங்கிறது வந்து உண்மையில தினசரி பர் டே, இன்னைக்கு எனக்கு காலையில் எந்திரிச்சா ஒரு வலி இருக்குது, எனக்கு ஒரு சங்கடம் இருக்குது, எனக்கு ஒரு கவலை இருக்குது, வலைக்கும் சொல்லாமா, நிச்சயமா எனக்கு யார்கிட்டையும் சொல்ல முடியாத ஒரு சம்பவம். காலையில் எந்திரிக்கிறோன்னா, ஐயோ இன்னைக்கு எப்படி அங்கே போய் சந்திக்கிறது, எப்படி பேசுறது, என்ன பண்றது, இதை எப்படி முடிக்கிறது, இது ஒரு தாட் நமக்குள்ளார உள்ள ஓடிட்டு தான் இருக்குது. இதை ஹீல் பண்றது தான் செல்ஃப் ஹீலிங். இந்த விஷயத்தை கிளியர் பண்றது தான் உண்மையான செல்ஃப் ஹீலிங். ஆனா நாம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? செல்ஃப் நோயை குணமாக்குறது செல்ஃப் ஹீலிங் சார். உண்மையில நோயை குணமாக்குறதுக்கு கோடிக்கணக்கான சிஸ்டம் இருக்கு, கோடிக்கணக்கான மருத்துவ முறைகள் இருக்குது. லட்சத்துல கூட இன்னைக்கு சொல்ல முடியாது போல் இருக்கு. ஊசியை குத்து, அதை பண்ணு, இதை பண்ணு, தொடு, அதை செய்ய, இந்த மாதிரி என்ன கப்பு பண்ணுங்க, சுஜாக் பண்ணுங்க, இந்த மூலிகை சாப்பிடுங்க, ஒற்றை மூலிகை சாப்பிடுங்க, ஆயுர்வேதிக் பண்ணுங்க, அந்த கஷாயம் குடிங்க, இந்த ஜூஸை சாப்பிடுங்க, இயற்கை உணவை சாப்பிடுங்க, எப்படி சொல்லிட்டே போகலாம் இல்லையா? அதுக்கு ஒரு எல்லையே இல்லை. கீரையில் எடுத்தால் இந்த கீரை சாப்பிடுங்க, அந்த கீரை சாப்பிடுங்க, என்ன இப்போ ஃபெர்ரு சாப்பிடுங்க, அங்கே அமெரிக்காவில் அப்படி சாப்பிட்றாங்க, துபாயில் இப்படி சாப்பிட்றாங்க, லண்டனில் அப்படி சாப்பிட்றாங்க, இப்படி லட்சக்கணக்கில் மருத்துவ முறைகள். ஆனால் இந்த மனசுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த வலியை, நமக்கு அந்த மனசினால் ஏற்படக்கூடிய, உடலில் ஏற்படக்கூடிய பிரச்சனையை, அது பாருங்க, அந்த மனசுல ஏற்படுற வலிகளை நம்ம எப்படி சொல்லுவோம்? அந்த விஷயத்தை நான் கேள்விப்படும் போது என் நெஞ்சு அப்படி பட பட படக்குது இல்லையா? என் வயிறு அப்படி தூக்கி போட்டுருச்சு, என் நெஞ்சு எரியுது, நெஞ்சு குமருது. என்னது? வயிறுல வலிக்குது, நெஞ்சு குமருது, மனசு துடிக்குது, என்னோட உடல் வந்து அதிருது, எனக்கு வந்து அப்படியே முழு முழுன்னு வேர்த்திருச்சு. பார்த்தீங்களா? மன ரீதியான நிலைகள் உடலில் பிரதிபலிக்கிறது. அதனாலதான் நம்ம சொல்றோம், உடல்ல ஏற்படக்கூடிய பல நோய்களுக்கும் காரணம் நம்மளுடைய எண்ணங்கள்.
நிறைய விஷயத்துல நிறைய நோய்களுக்கு நமக்கு ஏன் இந்த நோய் வந்ததுன்னு காரணமே உங்களுக்கே தெரியாது. என்ன காரணங்கிறது உங்களுக்கு தெரியாது, ஆனா நோய் வந்திருக்கும். அதுக்கு காரணம் என்ன சொல்லுவாங்க? பிபி வந்துருச்சு, பிபி வயசாயிருச்சு. சிம்பிளா சொல்லணும்னு என்ன சொல்லுவாங்க? எப்பா பார்த்தாலும் டென்ஷன் தான்ப்பா, டென்ஷன் டென்ஷன் டென்ஷன். அவர் ஒரு ஒரு நிலையிலேயே இருக்க மாட்டார். எங்க ஒருத்தர் ரிலேட்டிவ், எங்க அண்ணன் ஒருத்தர் சொல்றாங்க, எங்க அண்ணி சொல்றாங்க, சுகர் கூட அடிக்கடி கண்ட்ரோல் ஆயிருதுங்க, ஆனா இவருக்கு அந்த பிபி மட்டும் கண்ட்ரோலே ஆக மாட்டேங்குது, எப்ப பார்த்தாலும் ஹைலியே தான் இருக்குது. நானும் சொல்ல, அமைதியா இருங்க, கொஞ்சம் உங்க டாக்டர் அட்வைஸ் பண்றாரு, கொஞ்சம் என்ன பிரச்சனை உங்களுக்கு. ஆனா நல்ல எல்லாத்திட்டையும் நக்கலா பேசிட்டு நல்ல ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்கிறாரு, தப்பாவெல்லாம் இல்லை. ஆனா உள்ள மனசுக்குள்ளார ஒரு தெளிவின்மைனா எப்படின்னா, அவர் வந்து கொஞ்சம் எமோஷ்னலா சீக்கிரமா எமோஷ்னல் ஆயிடுவார். அந்த எமோஷ்னலை வச்சே நிறைய பேர் ஏமாத்திட்டாங்க, கொஞ்சம் காசெல்லாம் தொலைச்சிட்டாரு. அவர் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச நிறைய காசு. பட் இப்போ வந்து நிறைய காசு வந்துருச்சு, சன் வந்து நல்லா சம்பாதிக்கிறான், வந்திருக்கிற மருமகள் வந்து பெரிய மினிஸ்டரோட மகம். ஸோ நிறைய காசு இருக்குது இப்போ. ஆனாலும் அவரால் அதை மறக்க முடியல. பிபி இப்போ பணம் இருக்குது, ஆனால் இவருக்கு பணம் இருக்குதுங்க கூட அவர் ஏற்றுக்க மாட்டேங்கிறார். தன்னோட பையன்கிட்ட நிறைய பணம் இருக்குது, அந்த பையன் தான் பார்த்துட்டு இருக்கிறான், எல்லாமே நல்லா தான் இருக்குது, ஆனால் அவர் அதை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லை. அவர்னால அதை வந்து கொஞ்சம் கூட அக்செப்ட் பண்ணவே முடியுதில்லை. அதனால என்ன ஆகுதுன்னா, அந்த பழைய நினைவுகள், பிரச்சனைகள் நான் அனலைஸ் பண்ணிட்டேன். அவங்க வந்து சொன்னனேவே என்ன பிரச்சனைங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ அதனால அந்த வலிகளை அவங்க வெளியே வர முடியாம எப்பவுமே ரெகுலரா பிபி ஹை. இப்போதான் கொஞ்சம் பணம் எல்லாம் வந்துருச்சல்ல, அப்ப என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டாக்டர்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க, கொஞ்சம் மெடிசன்ஸ் எல்லாம் அதிகப்படுத்திட்டாங்க, அவரோட கேர் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. அவர் மைண்ட் ரிலாக்ஸேஷனாக இருக்கணும்னு வெளியே போகிறதுக்காக ஒரு ஆட்டோ வாங்கி கொடுத்து நீங்கள் வந்து அப்பப்போ அதை போய் அதில் சுற்றிட்டு வாங்க, நீங்கள் பெட்ரோல் அடிக்க வேண்டாம், ஏதோ காசு கிடச்சா கொண்டு வந்து கொடுங்க, இல்லை நீங்களே வச்சு செலவு பண்ணுங்க, இப்படியெல்லாம் அவங்க ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஆனாலும் அவர் வந்து ஒரு பில்டிங் கான்ட்ராக்ட் எடுத்து பெருசாக பில்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருந்தவர் நிறைய ஏமாத்திட்டாங்க. ஸோ அதனால அதுக்கும் ஒரு ஏற்பாடு பண்ணி ஒரு பில்டிங்கையும் கொடுத்துருக்காங்க, இதை வந்து கெட்டுங்க போய் அப்படின்னு சொல்லி அதையும் கொடுத்துருக்காங்க. எல்லாம் செஞ்சு கொடுத்தாலும் அவருக்கு அந்த பிபி இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா அவரை கூட்டிட்டு போய் இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு யாருமே இல்லை, இதை வந்து அவருக்கு சரி பண்ணி கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை. எல்லாரும் என்ன பண்றாங்க, மாத்திரை வாங்கி கொடுத்துருக்காங்க, வண்டி வாங்கி கொடுத்துருக்காங்க, வேலை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க, எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. அவரோட மன வலி என்னன்னு உட்கார்ந்து பேசுறதுக்கு ஆள் இல்லை. விடப்பா எல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் அவர்கிட்ட இல்லை. உண்மையில அப்படிதான். ஏன்னா அவர் அந்த மாதிரி நிலையில இருந்தவர். அந்த அவரை வந்து ஒருத்தர் யாரோ ஒரு தோல்ல கை போட்டு உடுனி அப்படின்னு சொல்றதுக்கு யாரும் இல்லை. எல்லாத்துக்கும் மேல இருக்கிறதுனால அந்த வலிகளை அனுபவிச்சு கஷ்டங்களை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எஸ், ஏன்னா நம்மளோட வலிகள் அந்த சங்கடங்கள் எப்போ வருதுன்னா, ரிலேஷன்ஷிப்பு நம்ம இழக்கும் பொழுது, தனிமை ஏற்படும் போது, கவலை வரும் பொழுது, இல்லையா, அந்த மன வலிகள் வந்து லாஸ், மரணம், நம்மளை யாராவது வந்து விட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி ஒரு குழந்தைக்கு வரும்போது அவன் 10th மார்க் கம்மியாக ஃபெயில் ஆகுறது, 12th ஃபெயில் ஆகிறது, காலேஜில் ப்ராப்ளம் வர்றது, அதே மாதிரி ஜாப் இல்லாமல் போகிறது, தொழில் இல்லாமல் போகிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லையா. நம்ம இப்போ சொல்லணும்னா கோவிட் வந்தது, நல்ல கோவிடில் சம்பாரிச்சவங்க இருக்காங்க, சம்பாதிக்காமல் காசை தொலைச்சவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி மன ரீதியான பாதிப்புகள் வருவது நம்மளால உணர முடியறதில்ல. சில இடங்கள்ல போகும்போது என்ன சொல்லிடுறாங்க, இது ஒரு ட்ராமா, சைல்டுஹுட் ட்ராமா, அடல்ட் ட்ராமா அப்படின்னு ஒரு விதமான ட்ராமா, பல விதமான ட்ராமா இருக்கு. ஸோ அதில் ஏதாவது ஒரு ட்ராமா அவங்களுக்கு பாதிக்கப்பட்டுருச்சு, உள்ள ஆள் மனதில் பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்லி நம்மளை வந்து இது பண்ணுறாங்க. ஸோ உண்மையில இதெல்லாம் வந்து சரிப்படுத்த முடியுமா, இது வந்து நமக்கு வந்து சரியாகுமா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் இல்லையா நம்மளோட சார். வாழ்க்கை. குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங், சொல்லுங்க சார்.
சாரி சார், கொஞ்சம் லேட்டு, கொஞ்சம் வெளியில போயிருந்தேன். ஓகே செல்லு ஓகே சார்ஜ்ல இருந்துச்சு. சரிங்க சார் சரிங்க தேங்க்யூ சார். ஓகே தேங்க்யூ தேங்க்யூ சார். ஓகே ப்ளீஸ் இந்த மாதிரி இடையில வந்து அஸ்ஸலாமு அலைக்கும். உங்ககிட்ட வந்தாக்கா இதுக்கு ரெமெடி இருக்குல்ல சார்? உங்ககிட்ட வந்து ரெமெடி பண்ணிக்கலாம்ல அவங்க? எஸ் கண்டிப்பா அதுக்கு தான் நம்ம கிளாஸ் வச்சிருக்கோம். நம்மளோட கிளாஸ்ல அந்த லைஃப் மாஸ்டர் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணும்போது நிச்சயமா இந்த பிரச்சனையிலிருந்து நீங்க வெளியே சார் வந்துடலாம். சேம் ப்ராப்ளம் தான் நானும் இருக்கிறேன் சார். எனக்கு நான் வந்து ஒருத்தவங்க கிட்ட பைசா வாங்கி வட்டிக்கு வாங்கி நான் வந்து அசலும் வட்டி இல்லாத ஆடு வாங்கிட்டு ஆட்டுல லாபம் வர்றது நான் டெய்லி உங்களுக்கு 200 ருபீஸ் தரேன்னு சொல்லிட்டு 5 lakhs ருபீஸ் வாங்கி கொடுத்துட்டேன் சார். ஒரு 6 months தான் அவர் கொடுத்தாரு. அதுக்கு 5 lakhsக்கு கூட கொடுக்கல, 1 lakh தான் கொடுத்தாரு. 1 lakh-க்காக கொடுத்தாரு, மீதி பைசா இதுவரையும் கொடுக்கல. அதனால டென்ஷன் அது மாதிரி டென்ஷன்ல இருக்கேன் சார். ஒரு நாள் கூட நிம்மதியா சாப்பிட முடியல, தூங்க முடியல, ஒன்றும் செய்ய முடியல. இதெல்லாம் வர வச்சிடலாம். இந்த பணத்தை ரெக்கவர் பண்ண முடியும். நம்மளோட டெக்னிக் அதுதான் மெயினான கான்செப்ட். இந்த பணத்தை ரெக்கவர் பண்ணி எடுக்க முடியும். இதுக்காக வந்து நல்ல ஒரு தட்டி மாடு மாதிரி நல்ல குண்டாயை கூட்டிட்டு போய் குண்டாயிஷம் அப்படி சொல்லுவாங்கல்ல, என்ன என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே. ஸோ அந்த மாதிரி குண்டர்கள் குண்டர்கள் அவங்களெல்லாம் கூட்டிட்டு போய் ஏய் காசு கொடு அப்படின்னு சொல்லி மிரட்டுறதெல்லாம் இல்லை. நம்ம வந்து இதுக்கு ஒரு சீக்ரெட்டான ஒரு மெத்தட் வச்சிருக்கோம். ஸோ அந்த ஆனா அவர் மெத்தடை கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. கொடுக்குறேன், இப்போ அனுப்புறேன், நீங்க போங்க அப்படிதான் சொல்றாரு தவிர அந்த அன்பா அழகா பேசுற நபரை நம்ம இன்னும் அன்பா அழகா ஒரு சில செயல்களை நம்ம இந்த கிளாஸ் கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த டெக்னிக்கை நம்ம அப்ளை பண்ணோம்னா அவங்களாகவே வந்து உங்க கையில உங்க கையில கொடுத்துட்டு போயிடுவாங்க. வந்து உங்க கையில காசை கொடுத்துட்டு சந்தோஷமா அவங்க போயிடுவாங்க. புரியுதா? அப்புறமா போன வாரம் கூட வந்துட்டு என்ன சொல்றாரு, எனக்கு ஒரு இமாம் கிடைச்சாரு. அவர் சொன்னாரு, நீங்க நல்லா ஓத படிச்ச தெரிஞ்சவங்க கிட்ட, இஸ்லாமானவங்க கிட்ட யார்கிட்டயோ நீங்க பைசா வாங்கி ஏமாத்திட்டு இருக்கிறீங்கோ, அதனால சொல்லிட்டு நீங்க அவங்க கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு நான் கட்டாயமா கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு வாங்க சொன்னாரு. சொல்லிட்டு வந்து என்கிட்ட போன்ல சொன்னாரு. அதுக்கப்புறமா நேர்ல வந்து அம்மா மன்னிச்சுக்குங்க, நான் கட்டாயமா உங்க பைசா ரிட்டர்ன் கொடுக்குறேன். ஆனா பட் உங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண அன்னைக்கு தான் அவர் வந்தது. இதுதான் மிராக்கிள். இந்த கிளாஸ் உள்ள கால் வச்சாலே மிராக்கிள் நடக்கும். ஒரு வருஷமா ஒரு பைசா கூட கொடுக்கல. அன்னைக்கு வந்துட்டு சொல்லிட்டு 600 ரூபாய் அனுப்பிட்டு போனாரு. அந்த 600 ரூபாய் கூட நான் 400 ரூபாய் போட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அன்னைக்கே நான் அனுப்பிட்டேன் உங்களுக்கு. ஏன்னா என்கிட்ட சுத்தமா பைசா இல்லை என்கிட்ட. ஏன்னா நம்மளோட கிளாஸ் வந்து ஒரு எனர்ஜி. இப்போ வந்து பாருங்க எத்தனை பேர் அப்படியே உட்காந்து கிளாஸ் கவனிச்சுட்டு இருக்கிறீங்க. இதே மாதிரி ஒரு மெடிடேஷன், ஒரு மழை வருது அப்படின்னா ஒரு ஒரு ஊர் வந்து நேரா போய் எல்லாரும் நின்று கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணா மழை வருது. அதே மாதிரி தான் நம்மளோட எல்லா மன குமரலையும் ஒரு குரூப்பா உட்காந்து நம்ம செய்யறோம். காலையில 6 மணிக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயத்த நம்ம கேட்குறோம். நம்ம மனசுக்குள்ள இருக்கிற ஒரு குமரலை, ஒரு சங்கடத்தை எல்லாரும் மெடிடேஷன் கிளாஸ், யோகா, அது இது என்னென்னமோ ஆயிரம் வச்சு எல்லாரும் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ உங்களோட பிரச்சனை நம்ம சொல்றது அதுதான். உங்களோட தினசரி மனசுக்குள்ள இருக்கக்கூடிய நீங்க கஷ்டப்படக்கூடிய உங்க வழிய யாராவது கேட்கறதுக்கு இருக்காங்களா? அந்த கேட்கற கிளாஸ் தான் இந்த 6 மணி கிளாஸ். உங்களோட டெய்லி ப்ராப்ளம் டெய்லி நீங்க அனுபவிச்சு உட்கார்ந்து அழுதுகிட்டு சங்கடப்பட்டுட்டு எனக்கு ஒரு வழி கிடைச்சிடாதா, என்னோட வாழ்க்கை மாறிடாதா, சண்முகம் சார் ப்ளீஸ் மூட்டு போடுங்க, நான் வந்து போட வேண்டியது கஷ்டமா இருக்கு. ஸோ அந்த வழியை யாராவது ஒருத்தர் கேட்ட மாட்டாங்களான்னு நினைக்கக்கூடிய ஏதாவது ஒரு வழி நமக்கு தெரிஞ்சிடாதா, நம்ம வெளியே போயிட மாட்டோம். எல்லாமே உங்க ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம், உங்களுடைய டெய்லி ப்ராப்ளம், மெயினா வந்து பண பிரச்சனை. அதை சம்பாதிக்கணும் இல்லையா? சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழி வேணும். சம்பாதிக்கிறதுக்கான எல்லா சூழலும் நமக்கு வேணும். அது வந்து நம்மளை நீங்க பணத்துக்கு பின்னால ஓடனா பணம் சம்பாதிக்க முடியாது. பணத்துக்கு பின்னால ஓடனா பணம் சம்பாதிக்க முடியாது. பணம் வந்து உங்களை தேடி வரணும். நல்லா தெரிஞ்சுக்குங்க, இந்த உலகத்துல பணத்தை அட்ராக்ட் தான் பண்ண முடியுமே தவிர
பணத்தை சம்பாதிக்க முடியாது. நிறைய பேத்துக்கு தெரியாத சீக்ரெட் அதுதான். நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஓடுறீங்க. நிச்சயமா நீங்க எழுதி வச்சுங்க, 10 ரூபாய் கூட உங்களால ஒழுக்கமா சம்பாதிக்க முடியாது. மேபி நீங்க பெரிய டாப் லெவல்ல சம்பாதிச்சிருந்தாலும் அது எங்கேயோ ஒரு இடத்துல வலிக்கிட்டு போகும், காணாம போகும். எப்போ சம்பாதிக்கிறத விட்டுட்டு எங்க வீட்ல பைசா வச்சா காணாம போயிடுது சார். யாரும் திருடுறவங்க இல்ல, பட் என்ன தெரியாது. ஒரு டைம் $100 போயிடுச்சு. அதுக்கப்புறமா பேக் பர்ஸோட போயிடுச்சு அது $100. அதுக்கப்புறமா ஒரு டைம் 3050 rupees போயிடுச்சு. ஒரு டைம் 5000 போச்சு. அதுக்கப்புறமா பைசாவே இல்லாத ஆயிடுச்சு. இப்போ வைக்கிறதுக்கே இடம் ஃபர்ஸ்ட் எங்கெங்கயாவது வச்சுட்டு இருப்பேன், தேடி தேடி இருப்பேன். இப்போ வந்து ஒரு 10-11 டைம்ஸ் அது மாதிரி போயிடுச்சு. அதுக்கப்புறமா இப்போ பைசாவே இல்லாத ஆயிடுச்சு. எங்கேயும் ஒரு 100 rupees கூட வச்சு இல்லாத மாதிரி ஆயிடுச்சு அந்த லைஃப் இப்போ. ஏன்னா நீங்க அந்த பணத்துக்கு பின்னால ஓடக்கூடாது, பணத்தை பத்தி சிந்திக்க கூடாது, பணம் சார்ந்து நீங்க கஷ்டப்படக்கூடாது, உழைக்கக்கூடாது. அது உங்களுக்கு தெரியல. பணங்கிறது வந்து இட்ஸ் எனர்ஜி. மணி இஸ் ஏ எனர்ஜி. மணி வந்து ஒரு நோட்டு கிடையாது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதை உங்களால சேகரிக்க முடியாது. உங்களோட தேவைகள் தான் பூர்த்தியாக போகும். அதை கடந்து பாருங்க, ஒரு லிமிட்டேஷன் வரைக்கும் தானே நோட்டை எண்ண முடியும். ஒரு உங்களால கையில நோட்டை எண்ணி உங்ககிட்ட வந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் இல்லைன்னா 10 லட்சம் இல்ல 50 லட்சம் கொண்டு வந்து கொடுத்தா ஒரு நாள்ல எண்ணி முடிச்சிருவீங்க. 50 கோடி கொடுத்தா உங்களால எண்ண முடியுமா? கட்டாயமா முடியாது. கஷ்டம் தானே. அப்போ அந்த நோட்டுங்கிறது, அந்த பணங்கிறது, மணிங்கிறது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி கையில வச்சு எண்றது கிடையாது. அதை புரிஞ்சுக்குங்க. நீங்க ஏன் புவரா இருக்கிறீங்க, நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க, ஏன் நீங்க வந்து திரும்ப திரும்ப பணத்துக்காக ஓடிட்டே இருக்கிறீங்கன்னா, உங்க மனசுல என்ன மாதிரி நினைச்சிருக்கீங்கன்னா பணம் வந்து கையில வச்சு உணர்றதுன்னு நினைச்சிருக்கீங்க. அது மேக்சிமம் ஒரு 50 லட்சம் வரைக்கும் தான் உணர முடியும். அதுக்கு மேல உணர முடியாது. அது உங்களால கையில ஃபீல் பண்ண முடியாது. உங்க மனசும் உங்க உடலும் ஃபீல் பண்ணாத ஒரு விஷயத்த நீங்க எப்படி அடைய முடியும்? எப்படி அது உங்களுக்கு வந்து சேரும்? ஸோ இட்ஸ் எ கால்குலேஷன். அது ஒரு நியூமரிக், ஒரு எனர்ஜி. ஸோ அந்த எனர்ஜியை நியூமரிக்கா அதை வந்து எண்களாக நீங்க உங்க மனசுல பதிவு பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அங்கதான் பணம் அக்குமுலேட் ஆகும். என்ன ஆகும்? இதெல்லாம் பயங்கரமான சீக்ரெட் நான் சொல்லி தருது. அக்குமுலேட் ஆகும். உங்களுக்கெல்லாம் புரியுதான்னு தெரியல. எப்படி சொல்றது? பணம் வந்து பல மடங்காக மாறும். எப்ப மாறும்னா அதை வந்து ஒரு நம்பராக நீங்க உங்க மைண்ட்ல ஃபீட் பண்ண ஆரம்பிக்கும். இட்ஸ் ஒரு எனர்ஜி. இது வந்து ஒரு விதமான சக்தி அப்படிங்கிறத வந்து நீங்க புரியணும். ஒரு சக்தியை வந்து நம்ம என்ன பண்ணலாம்? இன்னொரு சக்தியா மாற்ற முடியுமா? முடியாதா? உங்களோட இன்கம் வந்து இன்னைக்கு ஒரு மாசம் 5 லட்சம் இருக்கு, 10 லட்சம் இருக்கு, ஒரு வருஷத்துல ஒரு 45 லட்சம் இருக்குது, 50 லட்சம் இருக்குதுன்னா நீங்க எப்ப இதை வந்து பிரெயின்ல உங்களோட மனசுல அக்குமுலேட் பண்ண தெரியுதோ, அதை வந்து அதிகப்படுத்த தெரியுதோ, அதை உணர தெரியுதோ, அதை பத்தி கவலைப்படாம இருக்க தெரியுதோ, அப்பதான் அது வந்து கோடிகள்ல கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்கும். அந்த கோடிகள் கன்வர்ஷன் வரும்போது தான் நீங்க ஆட்டோமேட்டிக்கா அதுக்கப்புறம் கவுண்டே கிடையாது. நீங்க எண்ண முடியாது, கண்ணில் பார்க்க முடியாது. அது வந்து ஒரு ஃபீலா தான் மாறிடும். இது உங்களுக்கு புரியல, அதனாலதான் நீங்க புவரா இருக்கிறீங்க. பணத்தை பத்தியே சிந்திச்சுட்டு இருக்கிறீங்க. நீங்க வந்து பணத்தை வந்து எண்களாக பார்க்கவில்லை. புரியுதா? மனசுதான் முக்கியம். அந்த கால்குலேஷனே வந்து டோட்டலா உங்ககிட்ட ஒரு 1000 கோடி இருக்குன்னு வைங்க. எப்படிங்க உட்கார்ந்து கவுண்ட் பண்ணி அடுக்கி தொட்டு தொட்டு பார்க்க முடியும்? சான்ஸ் இருக்குதா? கட்டாயமா முடியாது. அப்ப நம்ம அதை என்னவா நினைக்கணும்? உங்க அக்கௌண்ட்ல இருக்கு, உங்ககிட்ட சொத்தாக இருக்குது, பேங்க்ல இருக்கு, ஷேரா இருக்குது, எல்லாமே இருக்கு. அப்ப நீங்க எப்படி அதை ஃபீல் ஆவீங்க? திங்க் அபவுட் தட். நீங்க உங்களுடைய மனசு அங்க கொண்டு போங்களே. ஒரு 1000 கோடி ஓனர் நீங்க. திங்க் பண்ணுங்களேன்.
உங்களால அப்படியே போய் தடவியா பார்க்க முடியாத 1000 கோடிய. சொல்லுங்க பாப்போம். மனசால இட்ஸ் நம்ம எ இருக்கிறது. ஃபீல். விஷுவலைசேஷன்ல நம்ம ஃபீல் பண்ணிக்க வேண்டியதுதான் எஸ், சார். அது விசுவலைசேஷன் கூட பண்ண முடியாது. விசுவலைசேஷனும் அது ஒரு தவறான வார்த்தை தான். இட்ஸ் எ ஃபீல், இன்னர் ஃபீல். கண்ணை மூடியெல்லாம் மனசால வராது, கண்ணை திறந்து வர்றதுதான் ஃபீல் இல்லையா? கண்ணை திறந்து நீங்க 1000 கோடியோட ஓனருங்கிறத ஒரு விதமான எண்ணங்கள்ல உங்களுக்குள்ளார உணர்றது. சோ அப்பதான் இந்த பணங்கிறது வந்து உங்களை சேரும், அப்பாடா வரும். போதும் நம்மகிட்ட பைசா இருக்கு சொல்லிட்டு நம்ம எஸ் எஸ், யோசி ஃபீல் ஆகும். ஏன்னா அந்த கால்குலேஷன் உங்களுக்குள்ளார வரும். அந்த நிலையை உங்களுக்குள்ள நீங்க ஏற்படுத்தும் பொழுதுதான் உங்களுடைய அந்த மனசுல நீங்க உண்மையிலேயே ரிச்சா ஃபீல் ஆகும் பொழுதுதான் உங்ககிட்ட பணம் வருமே தவிர, பணத்துக்கு பின்னால குதிரையில ஓடக்கூடாது, குதிரை மேல உட்காந்து ஓடக்கூடாது. அப்படி ஓடினீங்கன்னா ஓடிட்டு தான் இருக்கிறீங்க, உங்களுக்கு புரியாதனாலதான் ஓடிட்டு இருக்கிறீங்க. ஸோ எப்போ இந்த ஒரு நிலையை உடைச்சிட்டு நம்ம வெளியே வந்து நம்மளுடைய கரண்ட் போயிருக்கிறதுனால கொஞ்சம் படிக்கிறது கஷ்டமா இருக்குது, ஏன்னா இங்க வெளிச்சம் கம்மியா இருக்கா. அந்த மாதிரி நம்ம வந்து நம்மளோட அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி நம்மளோட உள்ள இருக்கக்கூடிய அந்த உணர்வுகளை கரெக்டா, அந்த செல்ஃப் லவ்வை நம்ம கொண்டு வந்து நமக்குள்ள இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம், நம்ம எங்கே வந்து நமக்கு தேவையான சப்போர்ட் வேணுமோ அந்த சப்போர்ட் கிடைக்கக்கூடிய இடம், இதெல்லாம் வந்து கிடைக்கக்கூடியது கம்யூனிகேட் பண்ணுறது, உங்கள் பிரச்சனையை சால்வ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து செய்யக்கூடியதான் நம்மளுடைய EFT, எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக். இந்த டெக்னிக் வந்து உலகத்தில் பெரிய அளவில் இந்த மாதிரி நபர்கள் உணர்றதுனால தான் அவங்க வந்து கோடீஸ்வரங்களாக இருக்கிறாங்க. அவங்களால எதையும் சாதிக்க முடியுது. அவங்க உடல் பாருங்க, 84 வயசு, 90 வயசு, 110 வயசு, எப்படி ஆரோக்கியமா இருக்கிறாங்க. நீங்கெல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, ரொம்ப ரிச் லெவல்ல இருக்கிறவங்க ரொம்ப ஆரோக்கியமா வச்சுக்குவாங்க. அவங்களே அவங்க பெர்ஃபெக்டா வச்சுக்குவாங்க. அவங்களோட ஃபிட்னஸ் கரெக்டா இருக்கும். அவங்க எல்லாமே அப்படி பார்த்தீங்கனாலே தெரியும், பயங்கர ஆக்டிடியூட்ல இருப்பாங்க இல்லையா? அப்படிதானே? ஆனா ஆமாங்க சார். இந்த மற்ற நபர்கள் பாருங்க, சோம்பேறி, ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறது, துணி மாத்துறது இல்ல, கரெக்டா வெளியே போறது இல்ல, சோசியல் கம்யூனிகேஷன் இல்ல, ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டே இருக்கிறது, டைம் வேஸ்ட் பண்றது, சினிமா பார்க்கறது, அதே மாதிரி டிவி பார்க்கறது. பாருங்க எப்படியெல்லாம் உங்க டைமை வேஸ்ட் பண்ணி ஒரு இடத்துல முடங்கி கோடிக்கணக்கான மக்கள் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு புரியல, நம்ம இந்த அழுக்கு ஷர்ட்டை போட்டுட்டு உட்கார்றது தப்பு அப்படின்னு அவங்களுக்கு புரியல. தலைய வாடுறது இல்ல. ஏன்னா நீங்களாம் பார்த்திருப்பீங்க, கொஞ்சம் ஒரு மன ரீதியான சோகம், துக்கம், கவலை, சங்கடம் நானே இதெல்லாம் அப்படிதான் வந்துருச்சு. சார் இருக்கிறேன். அதனாலதான் நான் பிரச்சனை. அப்படிதான் இருக்கிறேன். எப்போ அந்த பழைய துணியை தூக்கி வெளியே வீசிட்டு நான் வெளியே வரணும் நீங்க நினைக்கிறீங்களோ அப்பதான் உங்க வாழ்க்கை மாறும். வீட்டை விட்டு வெளியில போயிட்டாக்கா, வீட்ல இருந்து வெளியில போயிட்டாக்கா கொஞ்சம் வாக்கிங் நடக்கிறதுக்கு எதுவும் டென்ஷன் அது மாதிரி இருக்குல்ல. வீட்டுக்குள்ள இருந்தாக்கா ஒரே டென்ஷன், எதுவுமே எந்த வேலையும் செய்யறது இல்ல. வெறும் நமாஸ் படிக்கிறது, அதுவும் டைம் கரெக்டா நமாஸ் அசான் கேட்டோன்னே நமாஸ் படிக்கிறது, மத்தபடி தூங்கிட்டே இருக்க சொல்லுது மனசு. எஸ், யாருக்கும் அதுதான். எதுவும் தெரிஞ்சுக்கிறது இல்ல. ஒரே யோசிச்சுட்டே என்னடா இது மாதிரி ஆயிடுச்சா நம்மளது லைஃப், இப்படி இருந்த லைஃப் சொல்லிட்டு யோசிச்சு 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 மனசே ரொம்ப பேஜாராயிடுச்சு. பிபி சுகர் எதுவும் இல்லாத இருந்துச்சு எனக்கு இவ்வளவு வருஷமா. ம் செக் பண்ணாக்கா 470 பிபி இருக்கு. ஆனா கூட நான் எதுவும் மருந்து சாப்பிட்றது இல்ல. சாரி, 470 சுகர் இருக்குது, ம் பிபி 192 இருக்குது, தைராய்டும் இருக்குது, கொலஸ்ட்ராலும் இருக்குது. ஆனா எதுக்கும் நான் எந்த மருந்தும் சாப்பிட்றது இல்ல. அவங்க எழுதி கொடுத்துட்டு டேப்லெட்ஸ் போய் பையன் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு. 5 மாசம் ஆயிடுச்சு, எந்த டேப்லெட்டும் சாப்பிடல. திரும்பி அதுக்கப்புறமா என் சிஸ்டர் சொன்னாங்க, போயிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒரு டைம் செக்அப் பண்ணிட்டு வந்து டேப்லெட் சாப்பிடுங்க. செக்அப் என்ன பண்ணிட்டு வரமா, ஆனா டேப்லெட் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டேன். நீங்க ஏன் உடம்பு கூட விளையாடுறீங்கோ சொல்லிட்டு கேட்டாங்க. இல்ல எனக்கு இஷ்டம் இல்லை, நான் சாப்பிட மாட்டேன், அப்படியே கியூர் பண்ணிப்பேன் நான் இன்ஷால்லா சொல்லிட்டு ஃபோன் வச்சுட்டேன். எஸ் அப்புறமா நேத்து நைட்டு ஃபுல்லா தொண்டை வலி. ம்
தண்ணி கூட குடிக்கிறதுக்கு முடியல. அல்லாஹ்கிட்ட நான் துவா பண்ணலாம், எனக்கு காலையில உங்க கிளாஸ் அட்டன் பண்ற டைம்ல வரலையோ எனக்கு பேசுறதுக்கு கூட முடியல, அது மாதிரி இருந்துச்சு வருது. ஸோ அப்புறமா தஹஜுத் படிக்கிற டைம்ல ஏஞ்சேன், நான் தூங்கவே இல்லை, தஹஜுத் படிச்சுட்டு அப்புறமா தான் தூங்கினேன். அப்புறமா இப்போ காலையில ஏஞ்சேனாக்கா 6 o'clock ஏஞ்சி அவருக்கு டிஃபன் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தா நல்லா ஆயிடுச்சு தொண்டை வலி. எஸ், அந்த மன வலிமை வந்து கண்டிப்பா உங்களை மாத்திரும், உங்களுக்கு சரியாயிடும். நம்ம கிளாஸை பொறுத்த வரையிலும் என்னன்னா, நம்ம சொல்லித் தரக்கூடிய அந்த லைஃப் மாஸ்டர் கோர்ஸ்ல இந்த உங்கள்ந்து எப்படி வெளியே வரணுங்கிறத பத்தி நிறைய இருக்கும். அதுக்கான ஒரு டெக்னிக்கும் அதுல இருக்கும். அதை ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்ணும்போது, அந்த கிளாஸஸ் சொல்லித்தரதை கவனிக்கும் போது கண்டிப்பா உங்களால வெளியே வந்துட முடியும். ஏன்னா நமக்கு மன ரீதியான பிரச்சனைகள் தான் நம்ம வாழ்க்கையவே கேள்விக்குறியாக மாற்றுகிறது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி இவ்வளவு விஷயம் உங்களை அமுத்தி இருக்கும். ஒரு தலை கூட நான் கரெக்டா உட்காந்து நீங்க சீவ மாட்டீங்க. தலை சீவுனா தானே உங்களை பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். அந்த அழகை கூட ஏற்படுத்தாம நானும் அப்படி இருந்திருக்கேன். 3.5 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட ஒரு வீடியோல நேத்து கூட அந்த கிளாஸ்ல சொன்னேன். அதாவது கொஞ்சம் கட்டிங் எல்லாம் பண்ணி வந்து உட்கார்ந்துருக்கிறேன். அந்த டென்ஷன்ல நான் பணத்தை தொலைச்சிட்டு கஷ்டப்பட்டுட்டு ரோட்ல நின்றுட்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கஷ்டப்படும் போது எனக்கு வந்து உண்மையிலே வந்து அந்த இடம் வந்து என்ன, நான் வந்து அதுக்கு முன்னாடி ரொம்ப பெர்ஃபெக்டா ஷூ, டக்கின், பெல்ட்டு, அதுக்கப்புறமா அந்த கரெக்டா நான் ஃபுல் ஹேண்டு தான் போடுவேன். நல்ல அந்த கப் பட்டன்லாம் போட்டுட்டு தான் எப்பவுமே இருப்பேன் நான். ஸோ அந்த ஆள் ஆஃப் கை ஷர்ட்டு, அவாய் செப்பல், பழைய துணி, அந்த மாதிரியெல்லாம் போட்டு என்னோட வாழ்க்கையவே நானே வந்து இல்லாமல் பண்ணேன். அதுலேருந்து வெளியே வந்து தான் இன்னைக்கு உங்கள்கிட்ட வந்து இன்னைக்கு கோட்டு சூட்டெல்லாம் போட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கேன். புரியுதுங்களா? ஏன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுடைய உணவு, அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுடைய ட்ரெஸ் கோடு. இது ரெண்டையும் மாத்தினாலே உங்க மனநிலையிலிருந்து நீங்க வெளியே வர முடியும். நிச்சயமா உங்க வாழ்க்கை வந்து மாற்றத்தை கொடுக்கும். இந்த கிளாஸ் ஒரு பயங்கரமான சீக்ரெட், ஒரு பயங்கரமான அற்புதம். வேர்ல்ட் லெவல்ல நீங்க வந்து இந்த கிளாஸஸ் வந்து எல்லாமே 9 ஸ்டார் ஹோட்டல்ல 7 ஸ்டார் ஹோட்டல்ல மட்டுமே நடக்கக்கூடிய கிளாஸை தான் வந்து இன்னைக்கு நம்ம வந்து சாதாரணமா இந்த ஒரு ஜூம் கிளாஸ்ல நடத்திட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கெல்லாம் வந்து இங்க புதுசா ஜாயின் பண்ணியிருப்பீங்க, இந்த கிளாஸ்க்கு வந்திருப்பீங்க. இது வந்து ஒரு மோட்டிவேஷன் கிளாஸ் மட்டும்தான். இது வந்து எங்களுடைய டெக்னிக்கல் கிளாஸ் கிடையாது. நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அந்த டெக்னிக்கல் கிளாஸை கற்றுக்கிட்டவங்க யாராவது இங்கே வந்து டீட்டெயில் பண்ணி உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்னு ஒரு டெஸ்டிமோனியலாக உங்களால் யாராவது ஏதாவது சொல்ல முடியுமா? நம்மளுடைய ஸ்டூடெண்ட். எஸ்மா, வாழ்க வளமுடன். கதிஜா மேம் சொல்ற மாதிரி அவங்க பணம் இல்லைன்னு கஷ்டப்பட்டிருக்காங்க. ஆனா எனக்கு எல்லாம் இருக்கு. இருந்தாலும் அந்த இன்னைக்கு எடுக்கக்கூடிய இந்த டாபிக் வலிய உணரக்கூடிய நபர்கள் யாரும் இல்லை. அப்படிங்கும்போது இதுல நான் வந்து என்னோட மனவலிய எப்படி என்ன நானே சரி பண்ணிக்கிறது, வெளியில காயப்படுறத விட மனசு வலிய எப்படி சரி பண்ணிக்கிறதுங்கிறத நான் இந்த கிளாஸ் மூலயமா நிறைய டெய்லி 7 மணி கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தாலும் அந்த டேப்பிங் மூலயமா நான் வந்து என்னை நிறைய கற்றுக்கிட்டேன், நிறைய இது பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது மொத்தமா சுத்தமா அந்த நஞ்சு போன துணியே வீணா போனதை எப்படி அதை திருப்பி வந்து இது பண்ண முடியும், சரி பண்ணி வர்றதுக்குன்னு ஒரு இதுவை இந்த கிளாஸ் மூலியமா நிறைய கற்றுக்கிட்டேன். சார் வந்து என்னுடைய இதையும் பர்சனலாக நம்ம பேசக்குள்ள அவர் நம்மளுடைய மனசில் இருக்கிறத எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறத இப்போ கதிஜா மேம் சொன்னாங்கல்ல, நிறைய பணம் கொடுக்க மாட்டேங்கிறாரு, தர மாட்டேங்கிறாரு, அது மாதிரி அதை எப்படி நம்ம அவங்கள்ட்ட இருந்து நம்ம வாங்குறதுங்கிற ஒரு டெக்னிக் இது மூலயமா நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம். அதை நம்ம அந்த ஈர்க்கக்கூடிய சக்தி நமக்கு இருக்குங்கிறத நம்ம இந்த கிளாஸுக்கு வந்திருக்கிறதே நமக்கு அந்த சக்தி இருக்கிறதுனால தான் இந்த கிளாஸுக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த நம்ம எவ்வளோ சைக்காலஜி டாக்டரை பார்த்தாலும் இந்த நமக்கு கிடைச்ச அந்த சார் எவ்வளோ இதுவாக நம்மளுடைய இதுவை சொல்றாருங்கிறத நம்ம உணர்ந்து நம்ம வெளியில வர்றதுக்கு அது வந்து
சைக்காலஜி டாக்டர்கிட்டலாம் போனால் நிறைய பணம் வாங்குவாங்க, ஆனால் நமக்கான சொல்யூஷன் கிடைக்காது. வெறும் மருந்து மாத்திரை மட்டும்தான் தருவாங்க. ஆனால் இது மருந்து மாத்திரையே இல்லாமல் நம்மளோட லைஃப்பை மாற்றுறதுக்கு, முழு மாற்றுறதுக்கு இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். எல்லாரும் இதை அனுபவிக்கணும். வாழ்க வளமுடன். தேங்க்யூ சார். தேங்க்யூம்மா, தேங்க்யூ. வாழ்க வளமுடன். நான் பேசலாமா சார்? எஸ்மா, பேசுங்க. இப்போ ஒருத்தவங்க சொன்னாங்களே மேடம், நான் அந்த மாதிரி தான் இருந்தேன். ஆனா இப்போ வந்து அதெல்லாம் படிப்படியா தாண்டி 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 இப்ப நான் வந்து ஒரு உயர்ந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். சோ நீங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கனாலே உங்களுக்கு அந்த பிளெஸிங்ஸ் இருக்கறனாலதான் நீங்க வந்திருக்கீங்க. ஓகே, கண்டிப்பா நீங்க வந்து ஜியோஜி சொல்றத ஃபாலோ பண்ணி கண்டிப்பா உங்க லைஃப் வந்து அப்ப இருக்கீங்க. தேங்க்யூ. வாழ்க வளமுடன் சார். கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. நான் கிளாஸ் எஸ்மா, ஓகே ஓகே, தேங்க்யூம்மா, தேங்க்யூ. எஸ், வேற யார் பேசுவீங்க? சண்முகம் சார் பேசலாமே. எஸ், சண்முகம் துளசிங்க சார் சார். பேசலாம். சொல்லுங்கம்மா துளசி. பேசுங்க பேசுங்க. சார் சார் நானும் 2-3 கிளாஸ் ஏற்கனவே அட்டென்ட் பண்ணிருக்கோம். ஆனா பட் ஃபாலோ அப் இருக்காதுங்க சார். அது உங்களோட பிளஸ் ஃபாலோ அப் தாங்க சார் மெயின். டெய்லி ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறதால நல்லா மெடிடேஷன் பண்ண முடியுதுங்க சார். நாங்க கொஞ்சம் கொஞ்சம் விட்டுருவோம் சார். கிளாஸ் அட்டென்ட் பண்றதுதான் பேர். அந்த கிரியா யோகான்னு ஒண்ணு கத்துட்டு இருந்தேங்க சார். அது அப்படியே டெய்லி யூஸ் அப்படி வரும்போது அப்படியே விட்டுருவோங்க சார். ஆனா உங்க கிளாஸ்ல எனக்கு பிளஸ்ஸே டெய்லி உங்களை மீட் பண்ணி டெய்லி உங்களோட சஜஷன் எல்லாம் கேட்க இன்னும் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியுதுங்க சார். எஸ்மா, தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன் சார். தேங்க்யூம்மா, தேங்க்யூ. வாழ்க வளமுடன். நம்ம இந்த வாழ்க வளமுடன். நம்ம இந்த சஜஷன்ஸ் கேட்கறத விட அதை வந்து அந்த இடத்துல இருந்து நம்ம அதை ஃபாலோ பண்ணி நம்ம உணர்ந்து சார் சொல்றத டெய்லி அந்த மெடிடேஷன் கிளாஸ் அட்டன் பண்ணாவே ஒரு பெரிய கிஃப்ட் அது. அதாவது தங்கம், கோல்டு, பணம் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி ஆயிடும். அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இதை முழுமையா நம்ம மனதார அதை இது பண்ணக்குள்ள எல்லாமே அந்த ஜீரோக்குள்ள எல்லாமே அடங்கிருது. அது என்னால உணர முடியுது. வாழ்க வளமுடன். எஸ்மா, தேங்க்யூ. எனக்கு இதுக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. எஸ் சார், வாழ்க வளமுடன் சார். எஸ்மா, வாழ்க வளமுடன். இப்போ அந்த மேம் பேசுனாங்க, ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க, மைண்ட் ஃபுல்லாவே இருக்காங்க. பட் இந்த இஎஃப்டி கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹோல் லைஃப்லயும் சேஞ்ச் பண்ணும் சார். நமக்கு என்ன தேவையோ அது கண்டிப்பா கிடைக்கும் சார். ஃபர்ஸ்ட் வந்து மைண்ட் தான் சார் சேஞ்ச் ஆகும். இதுல நம்ம கிளாஸ் அட்டன் பண்ண நம்ம டேப்பிங் கொடுக்க நமக்கு என்ன தேவையோ அது தானாவே கிடைக்கும் சார். நம்ம வந்து தேடி கூட போக தேவையில்லை. அந்த டேப்பிங் பண்ண மைண்ட் சேஞ்சு பிளஸ் ஃபேமிலில இருந்து எல்லாமே சேஞ்சஸ் வரும் சார். என்ன ப்ராப்ளம் இருக்கோ அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை மைண்ட்ல கூட வைக்க தேவையில்லைங்க சார். அது உள்ள இருக்கிறது தானாவே வெளியே வந்து நமக்கு தேவையானது கிடைக்கும் சார். இந்த டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ணி டெய்லி அதை செய்ய சேஞ்சஸ் நிறைய வரும் சார். அப்புறம் இந்த மற்ற டெக்னிக் வந்து நீண்ட நாள் ஆகும் சார். இது உடனே ரிசல்ட் மெயினா உடனடியா அந்த பிரபஞ்ச சக்தியை வந்து நம்மளால ஈர்க்க முடியுது. உடனடியா அதுக்கு ரிசல்ட், இதுக்கு என்ன சொல்யூஷன், இது எதனால வந்தது அப்படிங்கிறத வந்து நம்ம அதனோட மூலத்தை காஸ்ட் என்ன, இது எதனால இந்த ப்ராப்ளம் வந்ததுன்றத நம்மளால இதை உடனடியா இதை வந்து உட்கார்ந்த இடத்துல நாமளாவே இதை உணர முடியும் சார். அதான் சார் இதனோட டெக்னிக் ஃபர்ஸ்ட். அதான் சார். தேங்க்யூமா. எஸ் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூமா. புதிய நபர்களுக்கு முதல்ல வரவேற்பு கொடுக்குறோம். வாங்க, உங்க வாழ்க்கையை நீங்க மாத்திக்கிறதுக்கு இப்பதான் முதல் படி எடுத்து வச்சிருக்கிறீங்க. அது யாரா இருந்தாலும் எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் நீங்க உங்க வாழ்க்கையை மாத்துறதுக்காக நீங்க ஒரு பிரார்த்தனை பண்ணிருப்பீங்கல்ல. கடவுள் யாருன்னே தெரியாம பல நாள் குமரிட்டு இருந்திருப்பாங்க. எப்படியாவது ஒரு சேஞ்சஸ் வேணுமே நம்ம வாழ்க்கையில, ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணுமேனு எல்லா மனுஷனும் துடிக்கிறதான். இங்க பணம் வச்சிருக்கவனுக்கும் நிறைய பணம் வேணும், பணம் இல்லாதவனுக்கும் பணம் வேணும். அப்ப எல்லா பேருக்குமே 24 மணி நேரம் மண்டையில ஓடுறது பணம் தான். அப்போ சார் சொன்ன மாதிரி எனர்ஜி, அந்த எனர்ஜியை நம்ம கரெக்டா கொண்டு வந்துட்டோம், இல்லை அந்த ஃப்ரீக்குவன்சியோட நம்ம கனெக்ட் ஆயிட்டோம்னா இங்க வந்து படிச்சவன் படிக்காதவன் நல்லவன் கெட்டவன் சொசைட்டில ஒரு பெரிய ஜாதியில பிறந்தவன் ஜாதியில அதெல்லாம் கிடையாது.
பணத்துக்கு வந்து ஒரு எனர்ஜி வேணும்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த எனர்ஜியம்மா இப்போ புதுசா யாராவது வந்து உங்க வாழ்க்கையில இருக்கிற கஷ்டத்துக்கெல்லாம் இது ஒரு தீர்வா இருக்குமான்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இது 100% தீர்வானதா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நீங்க என்னென்னலாம் ஆசைப்படுறீங்களோ இது பணம் மட்டும் எனர்ஜி இல்லை, பணத்தை வச்சு நம்ம வாங்குற பொருளும் எனர்ஜி தான். எல்லாமே எனர்ஜி சம்மந்தப்பட்டது தான். நீங்க உங்களுக்கு இப்ப கிடைக்காததுக்கும் உங்க எனர்ஜிக்கும், எனர்ஜினா இந்த ரேடியோவில் நம்ம அலைவரிசை பார்ப்போம்லமா, புரியாதுக்கா சொல்றேன் உங்களுக்கு. நம்ம அப்படியே ஒரு நம்பர் மாத்தினோம்னா கரெக்டா அந்த ஃப்ரீக்வன்சி செட் ஆனோடனே நமக்கு அந்த சேனல் கிடைக்கிற மாதிரி நம்மகிட்ட ஒரு பொருளை ஈர்க்கிறதுக்கான அந்த சரியான அலைவரிசை இல்லாமல் இருக்கிறோம். இவங்க சொல்லி கொடுக்குற இந்த டெக்னிக்கை கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா அழகா அந்த அலைவரிசை உங்களோட கனெக்ட் ஆகும். புரிஞ்சுச்சுங்களா? அவங்களுக்கு நீ என்ன பணம் வேணும்னா பணங்கிற சேனல் கனெக்ட் ஆகும், குடும்ப ஒற்றுமை வேணும்னா குடும்ப ஒற்றுமை கனெக்ட் ஆகும், ஆரோக்கியம்னா ஆரோக்கியம் கனெக்ட் ஆகும். இதை 100% நீங்க செஞ்சு தான் ஃபீல் பண்ணணும். இதை இப்ப சுத்தி இருக்கவங்க சொல்றாங்க நல்லா வந்துடலான்னு வந்துட்டு நீங்க ஏதாவது கத்துக்கிட்டு அதை அப்படியே போட்டீங்கன்னா கிடைக்காது. தொடர்ந்து உங்களை நீங்க ட்ரிகர் பண்ணி அதாவது உங்களை நீங்களே தட்டி தட்டி எழுப்பி எழுப்பி அங்க கொண்டு போயிடுவாங்க உங்களை. அதனால தொடர்ந்து எப்படி வந்து நாய் செயினுக்கு கட்டுப்பட்டு போயிட்டே இருக்குதோ அந்த மாதிரி நம்ம மனசை நாய் மாதிரி கூட்டிட்டு வர்றதுக்கு இது ஒரு அற்புதமான டெக்னிக்கு. இதை ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப நல்லா வர்றதுக்கான 100% இல்லை 1000% வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? செய்ய வேண்டியது உங்க பொறுப்பு. அவர் சொல்லி கொடுத்துருவார், டெய்லியும் கூட்டு கூட சொல்லுவார், இது தப்பு தப்பு சரி, இது சரி இது தப்பு சொல்லிட்டே இருப்பார், தொடர்ந்து சொல்லிட்டே இருப்பாரு. நம்ம கேட்டு ஒவ்வொரு நாளும் நம்ம அதுல ஒரு புரிதல் ஏற்படுத்திக்கிட்டே வர வர இங்க நீங்க சிந்திச்சிட்டீங்கன்னா எல்லாமே மாறிடும். இதுதான் விஷயம். இந்த விழிப்புணர்வை கொடுக்கறது தான் இந்த வகுப்பு. சரிங்களா? வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ ஆல். நம்மளோட உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு உங்களுடைய அந்த லைஃப் மாஸ்டர் கோர்ஸ் அது வந்து ஒரு டெக்னிக். ஸோ அதனால வந்து அது கண்டிப்பாக ஒரு குரு உட்கார்ந்து கையை பிடிச்சி சொல்லியே தீரும், வேற வழியே இல்லை. அப்போதான் அது புரியும். அதனால அந்த முதல் படியை நீங்கள் கரெக்டாக கற்றுட்டு உங்கள் வாழ்க்கையை கண்டிப்பாக செயல்படுத்திக்கணும். ஸோ அதுக்காக இங்கே புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கிற எல்லாரும் உடனடியாக அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இதுக்குள்ளே வரணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் மொபைல் நம்பரை இங்கே பதிவு பண்ணலாம். ஏன்னா ஜஸ்ட் உங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு கம்யூனிகேஷனுக்காக உங்களோட நம்பர்லாம் எங்களுக்கு ஆல்ரெடி இருக்குது. இருந்தாலும் ஒரு விருப்பத்தை தெரிவிக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு மொபைல் நம்பர் போடலாம். ஏன்னா அட்வான்ஸ் டேட் இப்போ இன்னைக்கு காலையில் போட்டிருக்கிறோமா, வர சனிக்கிழமை. ஓகே 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 ஓகே, தேங்க்யூ சார். தேதி என்னங்க? 9/8/25. சில சமயங்கள் அது மாறும். நான் வந்து ஒரு போஸ்டருக்காக போட்டிருக்கிறேன் டேட்டு. சில டைம்ல வந்து அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் சார் 9 9 இந்த மாசம் கம்மிங் 9th. இதே மாசம். எஸ். என்ன சார் 4 நாள் கேப் வச்சு போட்டு விட்டீங்க? இல்ல அது நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம். எனக்கு பேட்ச் ஒரு பேட்ச் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஒரு பேட்ச் நேத்து சொன்னேன். பேட்ச் முடிஞ்சதுன்னா அடுத்த பேட்ச்க்கு நம்ம கிளம்பிடுவோம். அடுத்த பேட்ச் ஏன்னா எனக்கு அந்த கேப் தான் வேணும். ஒரு பேட்ச் முடிச்சா அடுத்த பேட்ச். ஆமா சார். ப்ரோக்ராம் வந்து கோயம்புத்தூர் தான், லைவ் வந்து கோயம்புத்தூர் தான். வேற ஊர் செட் ஆக மாட்டேங்குது. ஒன்னு கிளைமேட், ஓகே நான் பார்க்கலாம். அதே அடுத்த 15 வரும்போது நமக்கு ஹாலிடேஸ் வருது. ஸோ அதுதான் அதோட. ஏன்னா 15 16 வந்து சுதந்திர அந்த ஆகஸ்ட் 15. ஸோ அதனால வந்து கொஞ்சம் அந்த டைம்ல நம்ம பண்ண முடியாது, கொஞ்சம் கஷ்டமா போயிடும். அந்த டேட் வரனால தான் இந்த வீக்கே வந்து கரெக்ஷன் பண்ண முடியுமா அப்படிங்கறது பார்த்துருக்குறோம். இன்னொன்று நம்ம வந்து ஒரு 2-3 days கொஞ்சம் தள்ளி போடுங்க சார். அது பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது பார்த்துக்கலாம். ஸோ அந்த டேட் வந்து நம்ம அதனால தான் அப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஏன்னா யாருக்கும் வந்து அந்த இடைஞ்சல் வந்துடக்கூடாது, அதை வேஸ்ட் பண்ணி தான் பண்ணுறது. சார் 8, 9, 10ங்களா சார்? ஆமாம் சார். 8, 9, 10 வராது, 8, 9. 2 நாள் தானுங்களா? 3 நாள் சொன்னீங்க சார். இல்லை 3 நாள் வந்து அது இது
இந்த கிளாஸ் கிராண்ட் மாஸ்டர். சரிங்க சார், சரிங்க சார். இது 2 நாள் தானே, 3 நாள் பண்றதா இருந்தாலும் அந்த அளவுக்கெல்லாம் நமக்கும் வசதி இல்லைங்க. ரிசார்ட்ல இல்ல எல்லாம் வரல சுத்தி பாக்குறதுக்கு டைம் கிடைக்கிறதுலன்னு சொல்றீங்களா? சரி எங்களையும் கூட்டிட்டு போவீங்க அப்படின்னு நானும் உங்களோட இல்ல வரலான்னு இருக்கிறேங்க. வாங்க வாங்க பேசுறேங்க சார் போயிட்டு. சார் ஓகே சார். சார் ஜூம் மீட்டிங் தானே சார்? ஜூம்ல தானே சார் சொல்றீங்க? இல்ல அது ஜூம்லயும் இருக்கும், இது லைவ்லயும் இருக்கும், ரெண்டுமே இருக்கும். சார் டைமிங் சார்? டைமிங் வந்து எல்லா கிளாஸுமே நைட் 8 இருந்து 10 வரைக்கும் தான். ஓகே, தேங்க்யூ சார். இப்போ எனக்கு ஒரு செஷன் இருக்கிறனால, நான் ஒரு இது படிச்சுட்டு இருக்கிறனால இந்த பேட்ச் மட்டும் 7 to 8:30 வச்சிருக்கிறேன். 8:30 to 12 எனக்கு கிளாஸ் இருக்கு. ஸோ வாழ்க்கையில ஒரு விஷயம் நல்லா, இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. இந்த உலகத்துல வந்து எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஒரு விஷயம் கத்துட்டோம், நமக்கு எல்லாமே தெரியும், ஸோ இங்க வந்து நம்ம எல்லாமே சாதிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. உண்மையில அப்படி கிடையாது. நம்மனால வந்து எவ்வளவு நாள் இருந்தாலும் எவ்வளவு வேணாலும் கத்துக்கலாம் சார். இல்ல அப்படி இல்லை, அதாவது நம்ம வந்து கத்துக்கணுங்கிறது தான் முக்கியமே தவிர, நம்ம கத்துட்டு நம்ம இதை செஞ்சுட்டு இருக்கோங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் கிடையாது. எப்போ இந்த நாலேஜ் உங்களுக்குள்ள வருதோ, எனக்கு எல்லாமே இருக்குது, எனக்கு எல்லாமே தெரியும், ஆல்ரெடி என்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா, நீங்க ஒரு இடத்துல லாக் ஆகி ஸ்ட்ரக் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். எப்போ ஒரு நல்ல குரு, எப்போ வந்து ஒரு நல்ல அச்சீவாளர், எப்போ ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சன் உண்மையிலே உருவாகுவாங்க அப்படின்னா, எப்போ வந்து அவர் பெரிய அளவில் சக்சஸ் பண்றாரோ அதுக்கப்புறம் படிக்கிற ஒரு நபர் மட்டும்தான். எப்போ சக்சஸ் ஆவாங்க? எப்போ ஒரு பெரிய சக்சஸை முடிக்கிறோமோ அதுக்கப்புறமா புதுசா ஒரு விஷயத்த படிக்கும் பொழுது மட்டுமே தான் நம்ம உண்மையான சக்சஸான மனிதராக இந்த உலகத்துல மாற முடியும். இதெல்லாம் உங்களுக்கு புரியறது இல்ல. உங்களுக்குள்ள ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வச்சுக்கிட்டே இந்த குண்டு சட்டியில குதிரை ஓட்டுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, குதிரை ஓட்டுற மாதிரி. அந்த மாதிரி ஓட்டிக்கிட்டே இருக்குது. இதனால என்ன ஆகுதுன்னா, நீங்க, உங்க அப்பா, உங்க தாத்தா, உங்க தாத்தாவோட தாத்தா எல்லாம் இதேதான் பிரச்சனை. திரும்ப 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 ஒரு சம்பாதிப்பீங்க, அப்புறம் ஒரு மருத்துவ செலவு வரும், அப்புறமா ஒரு கல்யாணம் வரும், அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு வீடு கட்டுவீங்க, அதுக்கப்புறம் எதாவது பண்ணுவீங்க, அப்புறம் நீங்க கோ அவே. அடுத்தது உங்க சன், அவங்க கஷ்டப்படுவாங்க, உங்க காசை வச்சு ஏதாவது செய்வாங்க, கொஞ்சமா ஏதாவது அவரும் அதே மாதிரி எல்லா ரோலும் பண்ணுவாரு, அதுக்கப்புறம் அவரு டாட்டா. இதுதான் உங்க தாத்தா செஞ்சாரு, உங்க கொள்ளு தாத்தா செஞ்சாரு, அதே தான் நீங்களும் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. இது வந்து மாறணுமா வேண்டாமா? இதுல இருந்து வெளியே கட்டாயமா வரணுமா மாறணும். இல்லையா? இங்கிருந்து எங்கேயாவது போகணுமா இல்லையா? அந்த சேஞ்சஸ் வேணும் அப்படின்னா நிச்சயமா இந்த டெக்னிக் தேவை. இது வந்து இந்தியாவில் யூஸ் பண்ற சாதாரண டெக்னிக் கிடையாது. திரும்ப திரும்ப நீங்க தேவையில்லாம ரைக்கி, பிராணிங், அது இது சொல்லி இந்த ஒரு சின்ன சட்டியிலே உட்கார்ந்து இருக்காதீங்க. இது ஒரு பெரிய விஷயம். உங்களுக்கு ரொம்ப கம்மி ஃபீஸ்ல கொடுத்துட்டோம், அதுதான் பெரிய தப்பு பண்ணிட்டோம் போல இருக்கு. அந்த இவர் என்கிட்ட சொல்லுவாரு, எங்களோட குரு, இது வந்து ஒரு வேற கேட்டகரியில இருக்கு, அதனால நீ வந்து கீழே போய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது, உன் கேட்டகரிய அதை வந்து, அதாவது அந்த அந்த ப்ராசஸ்ன்னு சொல்றாங்க, அதை வந்து அந்த ஒரு பர்டிகுலர் ப்ரொசீஜருக்கு மேல நீ செய்ய, அப்போ வந்து நீ வந்து பெருசா அச்சீவ் பண்ணுவ, உன்னால வந்து அதை சாதிக்க முடியும் அப்படின்னாரு. ஆனா நான் என்னன்னா, நான் நடு ரோட்ல நின்றுட்டு இருந்தேன். நல்லா டெய்லி 50,000 ரூபாய் சம்பாரிச்ச ஒரு ஆளு நடு தெருவில் நின்று ஒரு ஆள் 10,000 ரூபாய் கூப்பிட்டு எனக்கு கேவலமா திட்டினாரு. ஸோ அப்போ நான் உட்காந்து அந்த என்னோட கார் தான், நானும் ஒரு இதுல எல்லாம் இல்லை, காருக்குள்ள உட்காந்து ஏசியும் போட்டு உட்காந்து அழுதுட்டு இருந்தேன், என்ன இப்படி அசிங்கமா திட்டாங்களேன்னு. ஸோ என்ன மாதிரி எத்தனை ஆண்களுக்கு இந்த வலி இருக்கும், எத்தனை இந்த வீட்டை பாதுகாக்கணும்னு நினைக்கிற பெண்களுக்கு அவங்க வாழ்க்கையில வலி இருக்கும். ஸோ நம்ம ஏன் இதை வந்து இப்படி கேட்டகரி ஸ்டேட்டஸ் கேட்டகரின்னு இவங்க சொல்லிட்டே இருக்காங்களே, அங்கே போய் ஏன் நான் செய்யணும்? என் லைஃப் இதில் மாறி இருக்குல்ல. அப்போ என்ன மாதிரி எத்தனை பேர் உட்காந்து அழுதுட்டு இருப்பான், எத்தனை பேர் வந்து தன்னோட பணத்தை தொலைச்சிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கன்ஃபியூஸில் இருப்பாங்க. ஏன்னா உண்மையில என்னன்னா, இந்த ஃபீல் உங்களுக்கு வரலைங்கிறதாங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்போ எப்படியாவது பல நூறு மக்களை
நான் குணப்படுத்தி நல்ல ஒரு டாக்டரா இருந்துடலாம் அப்படின்னு நினைச்சு இருந்திருக்கலாம். நான் அப்படி நினைக்கல. நான் ஏன் ஒரு வீட்டுக்குள்ளார ஒரு கிச்சன்ல இருக்கிற பிரச்சனைய, ஒரு பெட்ரூம்ல இருக்கிற பிரச்சனைய, ஒரு மனுஷனோட மனசுல இருக்கிற பிரச்சனைய குணப்படுத்த முடியுமான்னு சிந்திச்சேன். ஸோ அதுக்காக இந்த கிளாஸை நடத்திட்டு இருக்கிறேன். அப்போ என்கிட்ட சொல்லுவாங்க, என்னோட ஸ்டூடெண்ட்டே சொல்லுவாங்க, சார் ஃபீஸ் ரைஸ் பண்ணிடலாம், ஃபீஸு ரைஸ் பண்ணிடலாம் சார். நான் தாங்க இன்னும் பிடிச்சி நின்றுட்டே இருக்கிறேன். மற்றவங்க வாங்குற ஃபீஸில் வாங்குறது இல்லை. வாங்கினா நான் இன்னும் நல்லா ஆயிடுவேன். எனக்கு என்னோட ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிரும், நான் நல்லபடியாக இருக்கலாம். எனக்கு வர்றதில் கரெக்டாக இது ஆனால் போதுமானது. ஆனால் நான் அப்படி நினைக்கல. ஏதாவது ஒரு குடும்பத்தில் ஏதாவது இந்த ஆம்பளை கஷ்டப்படுறாங்கல்ல, அவங்கள யாராவது காப்பாற்றி கொடுத்தோன்னா கடவுள் இந்த உலகம் இல்லாமல் இன்னொரு உலகம் இருக்குது, மறு உலகத்துல நம்மளுக்கு நிறைய நமக்கான ஃபைதா, நன்மை கிடைக்குமா கிடைக்காதா? இன்னைக்கு நிறைய நன்மை கதிஜாமாவோட கிடைக்கும். வாழ்க்கையை நான் மாற்றி அவங்க பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுத்துட்டேன். அந்த அம்மா எனக்கு 3 மாசத்துக்கு அப்புறம் ஒரு பிளஸ் பண்ணாங்கன்னா போதுமானது. என்னோட வீடு எங்க கெட்டப்படும்? அந்த சொர்க்கத்துல கெட்டப்படும். நான் அதுதான் சொர்க்கம்ல சொன்னேன். ஸோ அங்க சொர்க்க ஒரு வாசல்கள் ஃபீல்ல தான் திறக்கப்படும். அங்க வரணுங்கிறக்காக தான் நான் இதை இவ்வளோ கம்மி ஃபீஸ்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதுல நீங்க ரொம்பலாம் சிந்திக்காதீங்க. அப்படிதான் இருக்கும். நம்ம இதுக்குள்ள வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் ஃபீல் ஆகும். ஆனா இந்த மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமா உங்களால உங்க வாழ்க்கைய எனக்கே ஒரு தரமா ஆச்சரியம் சார். ஒரு வருஷமா பேசாத இருந்தான், ஃபோன் பண்ணா ஃபோன் எடுக்க மாட்டான், நம்பர் பிளாக் பண்ணி வச்சிடுவாரு. அது மாதிரி செஞ்சாலு தானா ஃபோன் பண்ணி என்னை மன்னிச்சிடுங்க சொல்லிட்டு உங்க கிளாஸ் நைட் அட்டென்ட் பண்ணேன். மறுநாள் நைட் இல்ல மதிய காலையிலேயே 12 மணிக்குள்ளேயே வந்துட்டு என்னை மன்னிச்சிடுங்க சொல்லிட்டு கால் விழுறதுக்கு, நான் கேட் உள்ள இருக்கிறேன், அவர் கேட்டுக்கு வெளியில இருக்கிறாரு, கால் விழுந்துறாரு. நான் சொன்னேன், இதெல்லாம் முஸ்லீம்ல சட்டம் இல்லை, நீங்க இது மாதிரி சொல்லாதீங்க, அல்லாஹ்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, நீங்க கொடுக்குற பைசா மட்டும் கொண்டு வந்து கொடுத்துருங்க, நான் ரொம்ப ரோட்ல ஆயிட்டு இருக்கிறேன், வீடு வாசல் பசங்க எல்லாம் திறந்து போயிட்டாங்க சொல்லிட்டு அழுதுட்டேன் சார். எஸ்மா, சரியாயிருமா, கவலைப்படாதீங்க. நிச்சயமா எல்லாம் உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துடும், கவலைப்படாதீங்க. இதுக்கு மேலேயும் வரும். இன்னும் உங்களுக்கு அந்த பணம் இல்லைம்மா, வேற பணமும் உங்களை தேடி வரும். உங்களை எல்லாம் சரியாயிடும். சரிங்களா? அதனால பயப்படாதீங்க, சரி பண்ணிடலாம். நம்ம சொல்ற மெத்தடு, அந்த சிஸ்டம் மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. ஓகே ஓகே ஜெயஜி சார், வாழ்க வளமுடன் வாழ்க சார். வளமுடன்மா. சொல்லுங்க. சார், எனக்கும் ஒவ்வொரு நாளும் மெடிடேஷனும் உங்களோட ஸ்பீச்சும் கேட்கறதுக்கு அவ்வளோ அருமையா, மனசுக்கு ரிலாக்ஸா அமைதியா, உங்களோட ஸ்பீச்சே ஒரு தவம் தாங்க சார். கேட்கறதே இப்ப நீங்க பேசிட்டு இருக்கீங்களா, அதுவே மெடிடேஷன். அப்பதான் சார் இன்றைய நடந்த மெடிடேஷனும் என்ன சொல்றதுன்னே தெரியலங்க சார். ரொம்ப உடம்பு மனசுமே சோர்ந்து கிடந்ததுங்க சார். அப்படி நிமித்தி உட்கார வச்சதுங்க சார் அந்த மெடிடேஷன். இதுல எனக்கு வழிகாட்டின உமாகுமார் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, கோடானு கோடி நன்றிகளை சொல்லிக்கிறேன் சார். என்னோட குருஜிக்கும் கோடானு கோடி, அதுக்கு மேல ஒரு பெஞ்ச அளவுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் சார். வாழ்க வளமுடன் சார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. தேங்க்யூ. எஸ், தேங்க்யூ ஆல். ஹேவ் a nice day. லவ் யூ ஆல். எல்லாரும் யார் இதுல ஜாயின் பண்ணணும் பிரியப்படுறீங்களோ அவங்க நம்பர் போடுங்க. ஸோ உங்களோட சாட்டை வச்சு நாங்கள் உங்களை அணுகுவோம். ஸோ தேங்க்யூ. நான் வைண்ட் அப் பண்ண போறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். தேங்க்யூ ஆல். ஹேவ் a nice day. லவ் யூ ஆல்.